ஸோ தி ஈக்குவலிடியன் ஸ்பேஸ் அப்படின்னா என்னென்னா நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஈக்குவலிடியன் ஸ்பேஸ் n tuple ஸ்பேஸ் அப்படின்னா. ஸோ யூக்ளிடியன் ஸ்பேஸ்ன்றது that is an order n tuple. Order n tuple na n vector. Okay, that is sorry, vector of dimension n னு அர்த்தம். That is x1 x2 xn. இது மாதிரி n tuple எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஆர்டர் n tuple சொல்லுவோம். is a point or vector. இதை பாயிண்ட்னு சொல்லலாம் இல்லை வெக்டார்னு சொல்லலாம். ஆனால் எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா r power n-ல. The set of all such points, இது மாதிரி set of points இருக்கு இல்லையா, set of all such points is n-dimensional Euclidean space அப்படின்னு சொல்லுவோம். Okay, so that is called the Euclidean space. The set of all such point is called the n-dimensional Euclidean space அப்படின்னு சொல்லுவோம். That is a very important rule. நிறைய இடத்துல நாம் இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம் Euclidean spaceன்றது. ஸோ அதுக்கு மீனிங் இதுதான். and the definition x equal to ஒரு n tuple, y ன்றது இன்னொரு n tuples, x y ன்றது x equal to x1 x2 xn, y equal to y1 y2 yn, a ன்றது any real number. ஈக்குவாலிட்டி x equal to y னா என்ன அர்த்தம்னா corresponding ordinates are equal னு அர்த்தம். that is x1 equal to y1, x2 equal to y2, xn equal to yn. அப்படி இருந்தால் தான் எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் தான் கரஸ்பாண்டிங் ஆர்டினேட் ஈக்குவலாக இருந்தது தான் இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்ல முடியும். இது ரெண்டுத்தை எப்படி சம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ஆர்டினேட்டை சம் பண்ணுவோம். x1 y1 சம் பண்ணுவோம், x2 y2 சம் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்டு த சம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது இப்படி தான் ஆட் பண்ண முடியும். ஸோ x1 ப்ளஸ் y1, xn ப்ளஸ் yn, ஓகே, x2 ப்ளஸ் y2, x3 ப்ளஸ் y3. ஸோ கரஸ்பாண்டிங் ஆர்டினேட்டை ஆட் பண்ணணும். தட் இஸ் த சம். ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்னு ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா cx அப்படின்னா இந்த இருக்கிற எல்லா ஆர்டினேட் கூட சியை மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் கால்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். த டிஃப்ரென்ஸ்ன்றது எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றது இஸ் ஈக்குவலன் டு, அதாவது ரெண்டு வெக்டாரையும் சப்ராக்ட் பண்ணணும், கரஸ்பாண்டிங் ஆர்டினேட்டை சப்ராக்ட் பண்ணணும். தட்ஸ் மீன்ஸ் நமக்கு ஆல்ரெடி அடிஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. அதனால எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் ஒன்னுன்ட்டு எம் சொல்லலாம். x plus minus 1 into m. So minus 1 into y. So x plus minus 1 into y na, that is the first ordinate n tuple x, y நோட n tuple, இதை minus 1 ஆல multiply பண்ணிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறதும் that is called the difference x minus y into. ஜீரோ வெக்டார்னா எல்லாமே ஜீரோ போடுறது, தட் இஸ் ஜீரோ வெக்டார். டாட் வெக்டார்ன்றது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ரெண்டுமே n ட்ரிபிள் வெக்டார். இது ஒரு n ட்ரிபிள் வெக்டார், இது ஒரு n ட்ரிபிள் வெக்டார். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோன்னா என்ன வரும்னா சமேஷன் k ஈக்குவல் டு 1 to n xk ykன்னு வரும். தட் இஸ் கால்ட் த ப்ராடக்ட், டாட் ப்ராடக்ட். திஸ் இஸ் கால்ட் த டாட் ப்ராடக்ட், ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் திஸ் இஸ் கால்ட் த வெக்டார். வெக்டார் டாட் ப்ராடக்ட் பண்ண கரஸ்பாண்டிங் ஆர்டினேட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும் அர்த்தம். கரஸ்பாண்டிங் ஆர்டினேட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறது தான் தட் இஸ் த டாட் ப்ராடக்ட். நாம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி எக்ஸ் டாட் எக்ஸ், தட் இஸ் கால்ட் த நாம். வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், தட் இஸ் த நாம்ன்றது. நாம்னா என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டாட் எக்ஸ், எக்ஸையே டாட் ப்ராடக்ட் பண்ண எக்ஸ் கூடவே. தட் இஸ் என்ன வரும், எக்ஸையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் சம்மேஷன் அந்த ஆர்டினேட்டு x1 into x1 into x1னா தட் இஸ் கால்ட் த x1 ஸ்கொயர். இது ஸ்கொயர் ரூட் வரதுனால ஹோல் பவர் 1/2. நீங்கள் ஸ்கொயர் ரூட்டே கூட யூஸ் பண்ணலாம். தட் இஸ் கால்ட் த நாம். வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் நாம்ன்றது. டிஸ்டன்ஸ்ன்றது என்னென்னா ரெண்டு n டப்பிளுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய், நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். எக்ஸ் மைனஸ் ஒய் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும், அதுக்கு நாம் கண்டுபிடிச்சிக்கணும். நாம்ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் டாட் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ அதுக்கு நாம் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு அர்த்தம். திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரிப்ளெட் எடுத்திருக்கோம். ட்ரிப்ளெட்னா 3 பாயிண்ட் தான் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கிறோம், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கிறோம். ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் கரஸ்பாண்டிங் ஆர்டினேட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோன்னு அர்த்தம். ஓகே,
மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்டு த டாட் ப்ராடக்ட். நாம்ன்றது ஜஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். தட் இஸ் 1 ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணால் 4, இதை ஸ்கொயர் பண்ணால் 16. நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றது முதல்ல எக்ஸ் மைனஸ் ஒய் கண்டுபிடிச்சணும். தட்ஸ் மீன்ஸ் இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுறது. ஸோ 1 மைனஸ் 3ன்றது -2, -2 -1 -3 அண்ட் 4 + 1 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 4 + 1 5. இதுக்கு நாம் கண்டுபிடிக்கணும். நாம் கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ 4 அண்ட் இது 9 ஆகும், இது 25 ஆகும். நாம் கண்டுபிடிக்கும் போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எந்த காரணத்துக்கு கொண்டு மைனஸ் வராது, ஏன்னா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுனால. அண்ட் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் தெரியும். x, y belongs to r power n. norm xன்றது இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஆல்ரெடி பார்த்துருப்போம் நான் நினைக்கிறேன். ஓகேவா? தட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் த norm. தட் இஸ் த norm x equal to 0னா தட் இஸ் x should be equal to 0. அதே மாதிரி ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் த வெக்டார் எக்ஸ்ன்றது ஓகேவா நாம் எப்படி டிஃபைன் பண்ணலாம்? mod a இன்ட்டு நாம் எக்ஸ் அண்ட் நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றது நாம் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸும் ஈக்குவலாக இருக்கும். எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ஒய்க்கும் எக்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல். அதே மாதிரி ஸ்குவாட்ஸ் காஷிக் ஸ்குவாட்ஸ் இன்இக்வாலிட்டி that is mod of x dot y less than or equal to norm x norm y less than or equal to norm x norm y. That is a very important one. Okay, Cauchy squares inequality. Norm of x plus y less than or equal to norm of x plus norm of y. Norm of x plus norm of y. That is called the triangle inequality. And norm nudiya properties, that is the unit coordinate vector என்றது. What is a unit coordinate vector if in r power n? That is e1 e2 e3 கூட சொல்லுவாங்க. u1 u2 3 u3 இல்லை, e1 e2 e3 கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. e1 means first position 1 இருக்கும், மீதி எல்லாம் 0 இருக்கும். e2 means second position 1 இருக்கும், மீதி எல்லாம் 0 இருக்கும். en means last nth position 1 இருக்கும், மீதி எல்லாம் 0 இருக்கும். So this is called the unit coordinate vector in r power n, Euclidean space r power n ன்னு அர்த்தம். Any vector x equal to x1 x2 xn, you can write the linear combination of unit coordinate vector. Unit coordinate vector nuடைய linear combination நம்ம எழுதலாம். That is x1 u1 plus x2 u2 plus x3 u3 plus and so on xn u1. நீங்கள் வேணா x1ஐயும் u1ஐயும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், x2 u2ஐயும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், அப்புறம் ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த வெக்டார் கிடைக்கும். That is called the unit coordinate vector special. So xkன்றது that is called x dot uk ன்னு சொல்லலாம். சிம்பிளாக வந்து xk equal to x dot uk இல்லையா? ஓகே, x1ன்றது xையும் u1ஐயும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது, x2ன்றது xையும் u2ஐயும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது. xன்றது that is called the n-tuple vector. Okay, xkன்றது one of the ordinate. Okay, the next is very important topic, that is called the open ball and open set. இது ஸ்பெசிஃபிக்காக உங்கள் சிலபஸில் கிடையாது, யூக்ளிடியன் ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் இது தெரியாமல் நம்ம மூவ் பண்ண முடியாது. ஸோ த ஓப்பன் பால்ன்றது how to define the open ball அப்படின்னா, that is in the Euclidean space n-tuple ஸ்பேஸில் நம்ம ஓப்பன் பால் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ that is the a belongs to r power n. ஏன்றது ஒரு வெக்டார். ஓகே, r power nல இருக்குனாவே அது n-tuple தான் இருக்கும். ஓகே, that is the n dimension space, அதை ட்ரா பண்ண முடியாது. ஸோ we can image. So that is the a belongs to r power n என்றது r is greater than 0, that is the radius. ஓகே, r என்றது some radius. the open ball எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, the center a-வா வச்சுட்டு radius some r-ல we can define the open ball, center a, radius r. That is the collection of the elements of Euclidean space r power n. r power n உடைய elements உடைய collection தான். அந்த element எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த element எப்படி இருக்கணும்னா, ஸோ அந்த எலமெண்ட்டுக்கும் நான் எடுக்கிற அந்த பாயிண்ட்டுக்கும் ஏன்ற பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், தட்ஸ் மீன்ஸ் சென்டருக்கும் எலமெண்ட்டுக்கும் அந்த சென்டருக்கும் நான் ஏன்றது இங்கே ஒரு ஸ்பேஸ் எடுக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ தென் ஓகே, ஸோ நான் எனக்கு இந்த கலெக்ஷன் b ஆஃப் a, rன்றது என்னன்னா, ஸோ நான் எந்த எலமெண்ட்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஏவுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், லெஸ் தென் ஆராக இருக்கணும். த டிஸ்டன்ஸ் ஆஃப் த x and a
should be less than r இருக்கணும். அந்த collection எல்லாம் that is called the ball, open ball r ன்னு சொல்லுவோம். So that is the center வச்சுட்டு we can define like this. So this is called the open ball. So உள்ள எந்த பாயிண்ட் எடுத்தாலும் that is less than r, the radius is r இருந்ததுன்னா less than r இருக்கும். Okay, so the collection of the elements x, the x க்கும் சென்டருக்கும் உள்ள distance less than r இருந்தா, radius வந்து less than r இருந்தா, அந்த collection of the Euclidean space element is called the open ball. That is a very important definition. இந்த R1 ஸ்பேஸ்ல பார்த்தீங்கன்னா இது Euclidean space r power n, n dimensional space. R1 spaces, single spaceல பார்த்தீங்கன்னா b of a, r என்றதை என்ன யூஸ் பண்ணியிருப்போம், open interval ன்னு யூஸ் பண்ணியிருப்போம். Okay, that is called the open interval. R1ன்றது this is the real line. இதை நம்ம மார்க் பண்ணி காமிக்கலாம். This is the R1. So இதில் so that is the a minus r, a plus r நானது, that is the a என்றது center, radius r னா this is called the a minus r, a plus r, a minus r, a plus r, the radius is r. Okay, well, this is called the open interval. In R2 spaceல circular disk அப்படின்னு சொல்லுவோம். in R2 spaceல disk அப்படின்னு சொல்லுவோம். So R2 space நாம draw பண்ணலாம். That is the x axis, this is the y axis அப்படின்னா center A, some point is the center. Okay, so some point here, center A, and radius r, radius r. So radius r உள்ள ஒரு sphere. So this is the radius r உள்ள ஒரு sphere. So the radius of the r. So இதுக்கு பேர் வந்து disk. Mostly நாம் காம்ப்ளெக்ஸ்ல படிக்கிறது அத்தனைக்கு பேரும் வந்து disk தான். ஓகே, ஏன்னா அது 2 dimensional space, z equal to x plus iy என்றதுனால. So R2 ஸ்பேஸில் இதே என்னது பாலுக்கு பேர் வந்து ஓப்பன் பாலுக்கு பேர் வந்து that is called the disk. in R3 ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா that is the spherical solid அப்படின்னு சொல்லுவாங்க, ஓப்பன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். that is the not that is the sphere, spherical solid அப்படின்னு சொல்லுவோம். center A, radius r. இதையும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ட்ரா பண்ணலாம். that is the x axis, y axis and z axis, some point here, that is the open ball, that is the center A and radius r உள்ள ஒரு sphere. So that is called the spherical solid அப்படின்னு சொல்லுவோம் in R3 ல. So that is the difference. Okay, n dimensional space நம்மளால வியூ பண்ண முடியாது, but you can understand. இதில் இருக்கிற பாயிண்ட்லாம் n triple point, இதில் இருக்கிற பாயிண்ட்லாம் எப்படி இருக்கும், ஏன்றதுனது a1, a2 இருக்கும். That is the point. இதில் இருக்கிற பாயிண்ட்லாம் சிங்கிள் பாயிண்ட், இதில் இருக்கிற பாயிண்ட்லாம் ட்ரிப்ளெட். ஸோ a1, a2, a3 like that. Okay, well, that is the point. So definition இதே definition தான். அந்த பாயிண்ட்டுக்கும் நாம் எடுக்கிற பாயிண்ட்டுக்கும் அந்த சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் லெஸ் தென் ஆர் ஆகுதுன்னா அந்த பாயிண்ட்லாம் அந்த ஓப்பன் பால், அந்த பாலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓப்பன் பால் இல்லை ஓப்பன் இன்டர்வலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். That is a definition for the open balls and open set. Okay, sorry, open ball definition, open interval, open circular disc and spherical solid kind of definition. And interior point அப்படின்னா இந்த வார்த்தையிலேயே இருக்கும். இன்டீரியர் பாயிண்ட்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் இன்டீரியர் பாயிண்ட், எக்ஸ்டீரியர் பாயிண்ட்னா வெளியில் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்டீரியர் பாயிண்ட். எதுக்கு வெளியில் இருக்கணும், எதுக்கு உள்ளே இருக்கணும். ஸோ எஸ்ன்றது ஒரு சப்செட். ஓகேவா, எது யூக்ளிடியன் ஸ்பேஸ்னுடைய ஒரு சப்செட். ஏன்றது ஒரு பாயிண்ட் இருக்குது, எஸ்ஸில் இருக்குது. அந்த ஏன்ற பாயிண்ட்டை நான் இன்டீரியர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, எஸ்னுடைய இன்டீரியர் பாயிண்ட் நான் சொல்லணும்னா, ஓகேவா, என்ன அர்த்தம், ஒரு தேர் எக்ஸிஸ்ட் த சம் ரேடியஸ், ஒரு ரேடியஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். சச் தட் த ஓப்பன் பால் ஏவை சென்டராக வச்சுட்டு சம் ரேடியஸில் ஒரு ஓப்பன் பால் எக்ஸிஸ்ட் ஆகணும். அந்த ஓப்பன் பால் கம்ப்ளீட்டாக அந்த செட்டுக்குள்ளவே இருந்ததுன்னா தட் இஸ் அந்த பாயிண்ட்டுக்கு பேர் இன்டீரியர் பாயிண்ட். என்ன அர்த்தம் இதுக்கு பிளாங்காக சொல்லணும்னா, தட் இஸ் கால்ட் த உள்ளே இருக்கிற பாயிண்ட்டுன்னு அர்த்தம். உள்ளே இருக்கிற பாயிண்ட்டை எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்றது தான் இன்டீரியர் பாயிண்ட்னுடைய டெஃபினேஷன். ஒரு ஒரு செட் எஸ் இருக்குது, ஆர் பவர் என்னுடைய, திஸ் இஸ் த செட்,
ஓகே இது எஸ் எஸ்ன்ற ஒரு செட்னா ஆர் பவர் யூக்ளிடியன் ஸ்பேஸில். ஸோ இதனுடைய இன்டீரியர் பாயிண்ட்டை நான் சொல்லணும்னா வாட் இஸ் த மீனிங் ஃபார் த இன்டீரியர் பாயிண்ட்? ஸோ தட்ஸ் மீன்ஸ் சம் பாயிண்ட் இயர், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ நான் இங்கே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த பாயிண்ட்டை நான் இன்டீரியர் பாயிண்ட்னு சொல்லணும்னா வெரி ஸ்மாலஸ்ட் ரேடியஸ், இதுவும் சம் ரேடியஸில் இதை சென்டராக வச்சுட்டு ஒரு ஓப்பன் பால் க்ரியேட் பண்ண முடியுது அப்படின்னா அந்த ஓப்பன் பால் கம்ப்ளீட்டாக அந்த செட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அதுக்கு பேர் இன்டீரியர் பாயிண்ட். அதுக்கு பேர் இன்டீரியர் பாயிண்ட். The set of all interior points அப்படின்னா என்னது? Set of all interior points is the interior of S அப்படின்னு சொல்லுவோம். It is called denoted as INT of S. ஓகே, நோட்டேஷன் மாற்றலாம். நோட்டேஷன் மாற்றலாம்னா அவங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. That is the set of all interior points is called the interior of S. And another very important definition, that is the openக்கு definition. ஒரு செட்டை நான் எப்போ ஓப்பன் நான் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா if all its points are interior points, அது உள்ளே இருக்கிற பாயிண்ட் எல்லா பாயிண்ட்டும், இது அந்த செட்டுக்குள்ளே இருக்கிற பாயிண்ட் எல்லா பாயிண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு த என்ன சொல்லுவோம்? ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வாட் இஸ் த டெஃபினிஷன்? இந்த இடத்துல இந்த டெஃபினிஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இன்டீரியர் பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? உள்ளே இருக்கிற பாயிண்ட்டில் இன்டீரியர் பாயிண்ட்டு. ஓகே, ஸோ ஒரு பாயிண்ட் அந்த செட்டில் எடுத்தால் ஓகே ஒரு ஓப்பன் பால் க்ரியேட் பண்ணால் அந்த ஓப்பன் பால் கம்ப்ளீட்டாக அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஓப்பன் செட். ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் த சேம் டெஃபினேஷன் தான் இல்லையா? ஸோ ஒரு எந்த ஒரு பாயிண்ட் ஒரு செட்டில் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அதுக்கு ஒரு ஓப்பன் பால் நான் க்ரியேட் பண்ண முடியுது சம் ரேடியஸில், பாசிட்டிவ் ரேடியஸில் அப்படின்னா அந்த ஓப்பன் பால் கம்ப்ளீட்டாக அந்த செட்டுக்குள்ளே இருந்தால் அதுக்கு பேர் அது மாதிரி எல்லா பாயிண்ட்டுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அது மாதிரி எல்லா பாயிண்ட்டுக்கும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் சம் ரேடியஸில் ஒரு ஓப்பன் பால் க்ரியேட் பண்ணால் அந்த ஓப்பன் பால் கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளே இருந்ததுன்னா எல்லா பாயிண்ட்டுக்கும் ஃபார் எவ்ரி பாயிண்ட் ஆஃப் த செட். ஓகே, ஸோ தென் த செட் இஸ் கால்டு த ஓப்பன் செட். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இன்டீரியர் பாயிண்டில் அப்படி கிடையாது. உள்ளே இருக்கிறதுல சம் பாயிண்ட் வந்து இல்லாமல் கூட இருக்கலாம். ஓகே, தட் இஸ் த இன்டீரியர் பாயிண்ட். அது எக்ஸ்டீரியர் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ எந்த கலெக்ஷன், அந்த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் இஸ் கால்டு த இன்டீரியர் பாயிண்ட்ஸ். இன்டீரியர் பாயிண்ட்னா அந்த பாயிண்ட்டை சுற்றி ஒரு ஓப்பன் பால் க்ரியேட் பண்ணணும். அந்த ஓப்பன் பால் கம்ப்ளீட்டாக அந்த செட்டுக்குள்ளே இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு இன்டீரியர் பாயிண்ட். அந்த செட்டில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் இன்டீரியர் பாயிண்ட்டாக இருந்தால் தட் இஸ் கால்டு த ஓப்பன். ஓகே, எல்லா பாயிண்ட்டும் ஓப்பன் இன்டீரியர் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு த open set. That is a very important definition. So that means S equal to interior of S. S equal to interior of S இருந்ததுன்னா that is called the open set அப்படின்னு சொல்லலாம். So R power n, for example பார்த்தீங்கன்னா for example for open set, very important one. So the R power n itself is a open set. R power n என்ன? That is called the Euclidean space. Okay, Euclidean space na that is the n dimension space. n dimension spaceல இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் அதுக்கு ஒரு சென்டராக வச்சுட்டு ஒரு சம் ரேடியஸில் ஒரு ஓப்பன் பால் க்ரியேட் பண்ணால் எங்கே இருக்கும்? இருக்கிறதே பெரிய ஸ்பேஸ், தட் இஸ் யூக்ளிடியன் ஸ்பேஸ் ஆர் பவர் என்னன்றது n டைமென்ஷன் ஸ்பேஸு, கண்டிப்பாக அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் ஆர் பவர் n இட் செல்ஃப் இஸ் ஓப்பன் செட். எம்டி செட்டு எதுவுமே பாயிண்ட்டே கிடையாது, பாயிண்ட்டே இல்லை. ஓகேவா, நான் பாயிண்ட் இருந்தால் தான் ஒரு பாயிண்ட்டை சென்டராக வச்சுட்டு ரேடியஸில் ஓப்பன் பால் க்ரியேட் பண்ணால் அதுக்குள்ளே இருக்கும். இல்லை பாயிண்ட்டே இல்லை, அதனால் எம்டி செட் இஸ் ஆப்வியஸ்லி ஓப்பன் செட். என்னால் பாயிண்ட் சூஸ் பண்ண முடியாது, ரேடியஸை ஒரு ஓப்பன் பால் க்ரியேட் பண்ண முடியாது. அந்த ஓப்பன் பால் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு த ஓப்பன் செட். அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை, தட் பாயிண்ட்டே கிடையாது. ஸோ தட் இஸ் த எம்டி செட் இஸ் த ஆப்வியஸ்லி ஓப்பன் செட். ஸோ அந்த பெரிய செட் ஆர் பவர் என்னும் யூனிவர்சல் செட் ஆர் பவர் என்னும் ஓப்பன் செட். எம்டி செட் ஒன்றுமே இல்லாத எம்டி செட்டும் இஸ் த ஓப்பன் செட். ஓகே, ஓப்பன் பால்ன்றது என்ன? தட் இஸ் த எனி ஓப்பன் பால் இஸ் த ஓப்பன் செட். ஓப்பன் பால்ன்றது சம்திங் சம் ரேடியஸில் நம்ம போட்டால் திஸ் இஸ் கால்டு த ஓப்பன் பால். ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஆர், தட் இஸ் கால்டு த ஓப்பன் பால். So every open ball is the open set. Every open ball is the open set. Okay, center A, radius R. So every open ball is the open set. Okay, and open interval in R power 1. So A comma B, open interval in R power 1, that is the A comma B. So aduvum open interval, that is called the open set.
So that is the point a comma b. ஸோ இதில் பாருங்கள், இது உள்ளே இருக்கிற எந்த பாயிண்ட் எடுத்தாலும் சம் ரேடியஸில் என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு ஓப்பன் இன்டர்வல் கிரியேட் பண்ண முடியும். அந்த ஓப்பன் இன்டர்வல் கம்ப்ளீட்டாக அந்த இன்டர்வலுக்குள்ளே ஏ கமா பிக்குள்ளே இருக்கும். ஓகே, எங்கே நியர் டு எடுத்திங்கன்னா கூட, ஏன்னா என் பாயிண்ட்டு சேரலை, என் பாயிண்ட் கிடையாது. ஸோ அதனால் வெரி க்ளோஸ் டு ஏ நீங்கள் ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்தனாலும் அதை விட ஒரு சின்ன ரேடியஸில் என்னால் ஒரு ஓப்பன் இன்டர்வல் கிரியேட் பண்ண முடியும். அந்த ஓப்பன் இன்டர்வல் இந்த ஏ கமா பிக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் எவரி ஓப்பன் இன்டர்வல் இஸ் த ஓப்பன் செட். Open rectangle in R2 is an open set. Open rectangle in R2 is an open set. So what about the open rectangle? So this is A1, this is A2. Maybe எங்கோனால நான் first coordinate தெரியாம choose பண்றேன். நீங்க இங்க A1 இங்க A2 கூட எடுக்கலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. And B1 B2. So this is the B1 B2. We can choose here. So this is the point, this is the point, this is the point, this is the point. These are open intervals. A1, A2. This is called the open rectangle. இந்த ஓப்பன் ரெக்டாங்கிள்குள்ளே நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட்டு சூஸ் பண்ணிங்கனாலும் ஓகே, ஒரு சென்டரை வச்சுட்டு ரேடியஸ் சம் ரேடியஸில் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கும். தட் இஸ் கால்ட் த ஓப்பன் ரெக்டாங்கிள். அண்ட் n dimensional ஓப்பன் இன்டர்வல், n dimensional ஓப்பன் இன்டர்வல் இஸ் ஆல்சோ கால்டு த ஓப்பன் செட். ஓகேவா, இதுவும் ஓப்பன் செட்டு தான். ஸோ n dimensional ஓப்பன் இன்டர்வல் இஸ் ஆல்சோ கால்டு த ஓப்பன் செட். ஸோ இதெல்லாம் ஓப்பன் செட் கிடையாது. க்ளோஸ்ட் இன்டர்வல்ன்றது இன் R1ல தட் இஸ் நாட் அ ஓப்பன் செட். ஏன் இது ஓப்பன் செட் கிடையாது? க்ளோஸ்ட் இன்டர்வலில் என் பாயிண்ட் நாம் எடுக்கும் பொழுது, என் பாயிண்ட் ஏ கமா பின்றது நாம் எடுக்கும்போது தட் இஸ் கால்டு த ஏன்றதை சென்டராக வச்சுட்டு நீங்கள் என்ன சின்ன ரேடியஸில் ஓப்பன் பண்ணிங்கனாலும் ஓகேவா, தட் இஸ் எவ்வளோ சின்ன ரேடியஸில் ஒரு ஓப்பன் இன்டர்வல் கிரியேட் பண்ணாலும் ஏன்றதை சென்டராக வச்சுட்டு கண்டிப்பாக இந்த பாயிண்ட், இந்த லெஃப்டில் இருக்கிற இந்த பாயிண்ட் வந்து கண்டிப்பாக அந்த செட்டுக்குள்ளே இருக்காது. எந்த செட்டு இங்கே ஏ கமா பின்ற க்ளோஸ்டு இன்டர்வல் செட், அதுக்குள்ளே கண்டிப்பாக வராது இந்த பாயிண்ட்டு. ஏன்னா ஏ கமா பின்றது க்ளோஸ்டு இன்டர்வல், அதனால் திஸ் இஸ் நாட் ஏ ஓப்பன் செட். அதே மாதிரி எனி சப்செட் ஆஃப் ஆர் பவர் 1 எக்ஸப்ட் பை, எனி சப்செட் ஆஃப் R1 ஓகே எக்ஸப்ட் பை இஸ் நாட் அன் ஓப்பன் இன் R2. எனி தட் இஸ் நாட் ஓப்பன் இன் R2. ஸோ R1ன்றது என்னது? திஸ் இஸ் த R1. இந்த R2ல திஸ் இஸ் த R1. ஸோ இதில் ஏதோ ஒரு சப்செட் நான் எடுக்கிறேன், தட் இஸ் த சப்செட் ஆஃப் R1 எக்ஸப்ட் பை. ஸோ ஐ வில் சூஸ் ஹியர். இஸ் இட் அ ஓப்பன் இன் R2? R2ன்றது இந்த XY சேர்ந்தது R2. இது X ஆக்சிஸ், இது Y ஆக்சிஸ், 2 dimensional ஸ்பேஸ், தட் இஸ் கால்டு த R2 ஸ்பேஸ். நான் இது ரெட் கலரில் இங்கே போட்டிருக்கிறது இது R1ல இருக்கிற ஒரு சப்செட். என்ன நேம் கொடுக்கலாம்? CD நேம் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஓப்பன் செட், அது ஓப்பன் செட் கிடையாது. ஏன்? நீங்கள் இது ஓப்பன் இன்டர்வல் தான், இது நான் க்ளோஸ்ட் இன்டர்வல் கூட எடுக்கல, ஓப்பன் இன்டர்வல் தான். C, Dன்றது ஓப்பன் இன்டர்வல் தான் எடுத்திருக்கிறேன். இது ஓப்பன் செட்டா இன் R2ல ஓப்பன் செட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா R1ல இது ஓப்பன் செட். அதுதான் R1ல C, Dன்றது ஓப்பன் செட். ஆனால் R2ல ஓப்பன் செட் கிடையாது. ஏன்? இங்கே ஒரு சென்டரில் நான் இதை ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், இதை சென்டராக வச்சுட்டு சம் ரேடியஸில் நான் ஒரு ஓப்பன் இன்டர்வல் எடுத்தேன்னா ஓகேவா. ஸோ இதை சென்டராக வச்சுட்டு என்ன எடுக்கணும்? டிஸ்க் எடுக்கணும். ஓப்பன் இன்டர்வல் வராது. R2ல நான் எடுக்கணும்னா டிஸ்க்கு தான் எடுக்கணும், ஓப்பன் இன்டர்வலாக இருக்காது R2 ஸ்பேஸில். ஸோ நான் என்ன சின்ன ரேடியஸில் ஒரு ஓப்பன் டிஸ்க் நான் எடுத்தாலும் என்ன ஆகும்? அது சம் பாயிண்ட் வந்து இங்கே இருக்கும், சம் பாயிண்ட் இங்கே இருக்கும், ஆனால் R1 ஸ்பேஸில் இருக்கும். R2 ஸ்பேஸில் இந்த பாயிண்ட்லாம் கிடையாது. C, Dனுடைய செட்டுக்குள்ளே இல்லை. ஓகே, இந்த ஷேட் பண்ணுது இந்த லைன் மட்டும்தான் R1. திஸ் இஸ் கால்டு த R1 ஸ்பேஸ். இந்த லைன் மட்டும்தான். ஸோ அதனால் நீங்கள் ஒரு டிஸ்க்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா சென்டராக வச்சுட்டு எதில் டிஸ்க் எடுக்கணும்? அந்த சப்செட்டில் R1உடைய சப்செட்டில் ஒரு பாயிண்ட்டை சென்டராக வச்சுட்டு ரேடியஸில் ஒரு டிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அந்த டிஸ்கில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் அந்த ஓப்பன் இன்டர்வலில் இருக்காது. அதனால் R2 ஸ்பேஸில் நாட் ஏ ஓப்பன் செட்.
ஓகேவா? ரொம்ப ஐ தாட் எனி சப்செட் ஆஃப் R1 எக்ஸப்ட் பை இஸ் நாட் ஓப்பன் இன் R2ன்றதை விட ரொம்ப சிம்பிளாக C, Dன்ற ஓப்பன் இன்டர்வல் இஸ் நாட் ஓப்பன் இன் R2. R2ல ஓப்பன் கிடையாது. இஸ் நாட் ஓப்பன் இன் R2. C, Dன்றது இஸ் நாட் ஓப்பன் இன் R2. ஸோ ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பார்த்ததுன்னா சொல்லுவோம் C, Dன்ற ஓப்பன் இன்டர்வல்னா ஓப்பன் செட்டுன்னு சொல்லிடுவோம். ஓகே, ஓப்பன் இன்டர்வல்ன்றது ஓப்பன் செட்டு தான் எங்கே R1 ஸ்பேஸாக இருந்ததுன்னா. R2 ஸ்பேஸில் நம்ம சொல்ல முடியாது, R3 ஸ்பேஸில் நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெட்டர். புரியும் நம்புகிறேன். ஓகே, so that is the some theorems on the open set. Union of arbitrary collection of open set, any collection of open set is the open set. Intersection of finite collection of open set is open set. இதில் நிறைய கன்ஃபியூஷன் வரும் ஆப்ஷன் டிக் பண்ணும்போது. யூனியன் ஆர்பிட்ரரி வருமா இல்லை யூனியன் ஃபைனட் வருமானு. ஏன்னா இன்டர்செக்ஷனில் அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். இன்டர்செக்ஷனில் வந்துன்னா யூனியன் ஆஃப் த ஃபைனட் கலெக்ஷன் இஸ் அ க்ளோஸ்டு செட் அப்படின்னு சொல்லியிருப்போம். சாரி, க்ளோஸ்டு செட்டில். ஓகேவா? க்ளோஸ்டு செட்டில் இந்த கன்ஃபியூஷன் வரும். இதே மாதிரி இதுக்கு உல்ட்டாவாக இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணலாம், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஓரளவு இன்ஃபைனட் இன்டர்செக்ஷன் ஆஃப் த ஓப்பன் இன்டர்வல் -1/n, 1/n எடுத்திங்கன்னா என்ன வரும்? இது -1/n 1/n என்னுடைய இன்ஃபைனட் இன்டர்செக்ஷன். தட் இஸ் கால்டு n = 1 போட்டிங்கன்னா -1 அண்டு +1. ஓகேவா? திஸ் இஸ் தட். அடுத்தது n = 2 போட்டிங்கன்னா தட் இஸ் -1/2 அண்டு +1/2. ஆக்சுவலி என்ன பண்ணுறோம், இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். இப்போ இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது என்ன ஆகும், இந்த ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக இருந்தது, ரெண்டாவது இதுவாச்சு, நான் மூணாவது ட்ரை பண்ணும்போது இட் இஸ் கால்டு த -1/3 +1/3. இப்படி போயிட்டே இருக்குது இன்டர்செக்ஷனை. இப்போ இந்த 3 செட்டுக்கு இன்டர்செக்ஷன் எது? இந்த நடுவில் இருக்கிறது தான் இன்டர்செக்ஷன். திருப்பி -1/4 +1/4 -1/5 +1/5 இதெல்லாம் வெரி க்ளோஸ் டு எது க்ளோஸாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0க்கு தான் க்ளோஸாக வரும். ஸோ ஃபைனலாக என்ன இருக்கும், இன்டர்செக்ஷன் ஆஃப் -1/n 1/nல பார்த்தீங்கன்னா ஒன்லி 0 மட்டும்தான் இருக்கும். இது ஓப்பனா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 0 மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஓப்பனான்னு கேட்டிங்கன்னா அது R1லேயே ஓப்பன் கிடையாது. தட் இஸ் கால்டு சிங்கிள்டன் செட்டுன்னு சொல்லுவோம். சிங்கிள்டன் செட்டுன்றது R1லேயே ஓப்பன் கிடையாது. ஏன்னா இந்த சென்டராக வச்சுட்டு, இந்த சிங்கிள்டன் செட்டை சென்டராக வச்சுட்டு ஒரு ஓப்பன் இன்டர்வல் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ சின்னதாக ஓப்பன் இன்டர்வல் க்ரியேட் பண்ணாலும் கண்டிப்பாக என்ன பண்ணாது, அந்த செட்டுக்குள்ளே, எந்த செட்டிங்க சிங்கிள்டன் செட், அந்த செட்டுக்குள்ளே இருக்காது. நீங்கள் எவ்வளோ சின்னதாக ஒரு ஓப்பன் இன்டர்வல் க்ரியேட் பண்ணாலும் கண்டிப்பாக சம் பாயிண்ட்ஸ் வந்து அவுட் சைடில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் பிலாங்ஸ் டு த சிங்கிள்டன் செட். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, இதனுடைய இன்ஃபைனட் கலெக்ஷன் ஆஃப் த ஓப்பன் இன்டர்வல். ஓகே, இன்ஃபைனட் கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வல் இஸ் த ஓப்பன் செட் இன் R1. ஓப்பன் இன்டர்வல் ஓப்பன் செட் இன் R1. பட் த இன்டர்செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 0 வருது. ஆனால் அந்த 0ன்றது சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட்ன்றது நாட் ஓப்பன் இன் R1. ஸோ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? Infinite arbitrary collection of intersection of arbitrary collection of open set is not a open set. அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இது கொஞ்சம் ஞாபகம் இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, and open set in R1 and let S be the open set in R1 and a open interval I. Open interval I is component interval of S. Is a component interval of S. என்ன அர்த்தம் காம்பனன்ட் இன்டர்வல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐன்றது சப்செட் ஆஃப் எஸ்ஸாக இருக்கணும். எஸ்ன்றது ஓப்பன் இன் R1, ஐன்றது காம்பனன்ட் இன்டர்வல் அண்ட் ஓப்பன் இன்டர்வல் ஐன்றது இஸ் த காம்பனன்ட் இன்டர்வல் ஆஃப் எஸ்னா ஐன்றது சப்செட் ஆஃப் எஸ்ஸாக இருக்கணும். நோ ஓப்பன் இன்டர்வல் J is not equal to I. Okay, so no open interval J satisfies I subset of J. I is the subset of J
J is the subset of S. அப்படின்னா என்ன அர்த்தம்? I தான் இருக்கிறதுலையே that is the பெரிய subset. அது ஓப்பன் இன்டர்வலாக இருக்கிற பெரிய சப்செட். ஓப்பன் இன்டர்வலாக இருக்கிற பெரிய சப்செட். இதை விட ஒரு பெரிய செட்டு, ஓகேவா, ஐயை விட I is the subset of J. பெரிய செட்டு, இது cannot be a subset of S, cannot be a open interval subset of open subset of S. ஓகேவா. So that is the idea. The component interval I is called the component interval of the S. I தான் is the subset of open subset of S. I விட ஒரு பெரிய செட்டு ஒரு open subset of S க்கு இருக்காது. That is called the component interval of S என்றது. இப்போ every point of a non-empty open set S is the subset of R1 belongs to exactly one component interval. Belongs to exactly one component interval. Okay. Every point of a non-empty open set S, that is the very important theorem. Okay, component interval of S base பண்ணி கேக்குறாங்கன்னா, that is the every point of the non-empty open set S, and the S என்றது that is the open set in R1. Okay, open subset of R1. That is அந்த Sல இருக்கிற எல்லா பாயிண்ட்டும், every point வந்து ஏதோ ஒரு component interval இருக்கும். Belongs to exactly one component interval. Okay, well, that is called the component interval. இதை விட சின்னது எத்தனை வேணாலும் component interval இருக்கலாம். இதை விட பெருசு வந்து செட் தான் is the open subset is not contained in S. Okay, அதுக்கு ஈக்குவல் இல்லாமல் that is called that. So no open interval J is satisfied that I is the subset of J is the subset of S. Okay, so that every another result பார்த்தீங்கன்னா every non-empty open set S is the union of the countable collection of disjoint component interval. Is the union of countable collection of disjoint disjoint component intervals நுடைய union ஆக எழுதலாம். every open set S S is the subset of R1. And next very important topic, closed set. So what do you mean the closed set? Open set நமக்கு ரொம்ப கிளியராக தெரியும், அதை வச்சு தான் நம்ம closed set define பண்ணணும். So the closed set என்றது the complement of the open set. இப்போ R power n என்றது is the, so the open set அப்படின்னா S என்றது is the open set னா R power n by S என்றது is the closed set. Okay, S என்றது நான் closed set னா R power n minus S என்றது is the open set. So the complement வந்து ஓப்பனாக இருந்ததுன்னா, ஒரு செட்டை நான் க்ளோஸ்ட்னு சொல்லணும்னா அதனுடைய காம்ப்ளிமெண்ட் இஸ் த ஓப்பனாக இருக்கணும். இப்போ R power n என்றது க்ளோஸ்டு செட்டாக இருக்குமா? R power n ஓப்பன் சொல்லிட்டோம். R power n இஸ் த க்ளோஸ்டு செட்டாக இருக்குமா? அதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்ன வரும்? R power n minus R power n வரும். That is R power n minus R power n என்ன வரும்? எம்டி செட் வரும். எம்டி செட்ன்றது என்னது? ஓப்பன் நமக்கு தெரியும். எம்டி செட் இஸ் ஓப்பன்னா R power n என்றது இஸ் a closed set. So the example of the closed set, closed interval is the closed set. Closed interval in R1 is the closed set in R1. Okay, a closed interval. And n-dimensional closed interval A comma B, that is called the closed interval, that is a closed set. N-dimensional closed interval. Okay, well, that is a n-dimensional space. Any finite set of points in R power n, finite set of points in R power n is the closed set, finite set means x, y, z like that. இதெல்லாம் எல்லாம் belongs to R power n. இது that is called என்னது, that is called என்னது, this is the open set, sorry, closed set. எப்படி இது closed set? Once again the complement concept apply பண்ணிக்க, that is the best. So what is the complement of this one? இந்த மூணு பாயிண்ட்டை விட்டுட்டு R power n-ல மிச்சம் இருக்கிற பாயிண்ட் தான் இந்த காம்ப்ளிமெண்ட். அது ஓப்பனாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த மூணு பாயிண்ட்டை வரதுனால ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. மூணு பாயிண்ட்டை விட்டால் மிச்சம் இருக்கிற பாயிண்டில் எந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சுட்டு ஒரு ஓப்பன் பால் க்ரியேட் பண்ணாலும் அந்த ஓப்பன் பால் கம்ப்ளீட்டாக அந்த செட்டுக்குள்ளே இருக்கும். எது? இதனுடைய காம்ப்ளிமெண்ட் செட்டுக்குள்ளே.
ஸோ இதனுடைய காம்ப்ளிமெண்ட் இஸ் ஓப்பன். ஸோ அதனால் திஸ் இஸ் த closed set. So this is the any finite set of points in R power n is the closed set. Whole space R power n empty set pi both are open and closed. Pi இன்றது எப்படி closed? இதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்ன வரும்? R power n வந்துரும். R power n is the open set. So அதனால pi is the closed set. So இந்த R power n pi இன்றது both open and closed. And closed set நுடைய முக்கியமான ப்ராப்பர்ட்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உல்டா ஓப்பன் செட்டுக்கு நாம் பண்ணதில் உல்டா, that is the union of finite collection. Union of finite collection of the closed set is the closed set. Intersection of arbitrary collection. Intersection of arbitrary collection of the closed set is the closed. I thought என்னுடைய guessing என்னன்னா ஏதாவது ஒன்று தான் உருப்படியாக ஞாபகம் வச்சுக்கணும். that is the open செட்டுக்கு பெஸ்ட்டு. அதை ஞாபகம் வச்சுன்னா அதனுடைய உல்டா தான் that is the இதனுடைய ப்ராப்பர்ட்டின்றதை ஓரளவு ஞாபகம் வச்சுக்கலாம். And A is open, Bன்றது closed. Aன்றது open set, Bன்றது closed. அப்படின்னா A minus Bன்றது A difference B, that is A minus Bன்றது is the open set. Bன்றது closed, Aன்றது open. B minus Aன்றது is the closed set. Bன்றது closed, Aன்றது open. That is also very important theorem. Okay. So எப்படி இது A minus Bன்றது that is the A intersection R power n minus B ன்னு எழுதலாம். A intersection R power n minus B. Okay, that is இது என்னது? Aன்றது open set. R power n minus Bன்றது Bன்றது closed set தெரியும். அப்படின்னா இதனுடைய difference is the open set. Intersection of two open set is the open set. அதனால this is the open. அதே மாதிரி B minus Aன்றது B intersection R power n minus A. Bன்றது closed set. R power n minus Aன்றது this is the closed set. Intersection of two closed set is also closed set. அதனால this is the closed. So இதெல்லாம் that is the some relationship, arbitrary union and finite intersection of the open set is once again open set. Finite union, arbitrary intersection is once again the closed set. A set can neither open nor closed. ஓப்பனும் கிடையாது, க்ளோஸ்டும் கிடையாது. எதில்னு தெரியணும். தட் இஸ் த வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த 0,1ன்றது இஸ் அ நெய்தர் ஓப்பன் நார் க்ளோஸ்ட் இன் R1. வாட் அபவுட் த R2? R2ல என்ன யோசிச்சு பாருங்க. திஸ் இஸ் R1லேயே திஸ் இஸ் நெய்தர் ஓப்பன் நார் க்ளோஸ்ட். ஸோ வாட் அபவுட் த நேச்சர் ஆஃப் த R2ன்றதா? த செட் கேன் பி போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட். போத் ஓப்பன் அண்ட் closed, that is called the R power n pi. In R1 open set have the nice structure. In R1 the countable union of disjoint open interval. The countable union of disjoint open interval is called the open set in R1. The next very important topic இது ஸ்பெசிஃபிக்காகவே இருக்குது உங்களுக்கு, that is called the accumulation point. ஓகே, accumulation point சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது adherent point. Adherent point என்னன்னா S is the subset of R power n. S is the subset of R power n. X is belongs to R power n. X is belongs to R power n. That is not necessarily in S. S ன்றது ஒரு subset of R power n. Euclidean space நுடைய ஒரு subset. X ன்னு நான் ஒன்று எடுக்கிறேன். So X ன்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். that is not necessarily in S. not necessarily in S. ஓகே, அது Sல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த X is then X is called adherent to S. X ன்றது is adherent to S. adherent point in to S. அப்படின்னா என்ன அர்த்தம்னா every open ball okay with center X and some radius. Every open ball center X with some radius contains at least one point of S. Contains at least one point of S. ஒரே ஒரு பாயிண்ட் இருந்தால் போதும். ஒரு பாயிண்ட் இருந்தாலும் எஸ்னுடைய ஒரு பாயிண்ட் இருக்குனாவே அதுக்கு பேர், அந்த பாயிண்ட்டுக்கு பேர் adherent பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரே ஒரு பாயிண்ட் இருந்தால் போதும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தாலும் தட் இஸ் கால்ட் த adherent பாயிண்ட் தான். இப்போ X belongs to S. Then X is adhers to S na the B of X contains X itself. X belongs to S இருக்கு. ஓகேவா? ஸோ அப்படின்னா
Sல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே adherent பாயிண்ட் தான். S is the subset of R is bounded above. Okay, S is the subset of R is bounded above. அப்படின்னா the supremum of S is adherent to S. Supremum of S is adherent to S. And S equal to open interval 0, 1, which is the subset of R1 space, R1. இல்லையா? So, இதனுடைய the points 0 and 1 are adherent to S. ஏன் open interval நாம் இப்போதான் open set இல்லை, that is the closed that is the open interval 0, 1. இதுக்கு பார்த்தோம் இல்லையா? 0ன்றதை சென்டராக வச்சுட்டு ஓகேவா, that is the ஒரு open interval கிரியேட் பண்ணிங்கன்னா that is called the open ball here. 0வை சென்டராக வச்சுட்டு ஓப்பன் இன்டர்வல் கிரியேட் பண்ணிங்கன்னா இந்த 0 கிடையாது அந்த செட்டில். 0வுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பாயிண்ட் கிடையாது, ஆனால் 0வுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய பாயிண்ட் இருக்கும் இதில் அந்த செட்டில். அப்படின்னா that is called the 0 and 1 are adherent to S even though they are not in S. அது வந்து Sல கிடையாது, இருந்தாலும் these are adherent point to S. Okay, so S is a subset of R is the bounded above. Bounded above na that is a supremum exist ஆகுது. ஓகேவா, ஸோ அந்த சுப்ரீமம் ஆஃப் எஸ்ன்றது அந்த செட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. But that supremum of S is adherent to S. So these are very important example for understanding of the adherent point. The next very important point on the accumulation point. இது உங்கள் சிலபஸில் இருக்குது ஸ்பெசிஃபிக்காகவே. ஸோ எஸ்ன்றது ஒரு சப்செட் ஆஃப் R power n. எக்ஸ்ன்றது பிலாங்ஸ் டு R power n. இந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட்டை நான் accumulation point of S அப்படின்னு சொல்லணும்னா that is called the limit point. Okay, accumulation point is nothing but the limit point. So accumulation point ன்னு சொல்லணும்னா the x சென்டராக வச்சுட்டு ஓப்பன் பால் கிரியேட் பண்ணணும். n பால்னு ஏன் சொல்கிறாங்கன்னா that is n dimensional spaceன்றதுனால n பால்னு சொல்கிறாங்க. x சென்டராக வச்சுட்டு எத்தனை ஓப்பன் பால் கிரியேட் பண்ணாலும் that is contains at least one point of S. At least one point of adherent point definition அதே தான், accumulation point definition அதே தான். எங்கே டிஃபர் ஆகுது இது? different from X. ஓகேவா, different from X. அங்கே என்ன சொன்னோம், Sல இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் இஸ் adherent பாயிண்ட்னு சொல்லிட்டோம். ஆனால் இங்கே நாம் என்ன சொல்ல முடியாது, Sல இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் accumulation பாயிண்ட்னு சொல்ல முடியாது. ஏன்? different from X. X சென்டராக வச்சுட்டு that is called the எக்ஸ்ன்றது ஆர் பவர் என்ல இருக்கலாம், எஸ்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, ஸோ ஆர் பவர் என்ல இருக்குது. ஸோ தட் எக்ஸை சென்டராக வச்சுட்டு ஒரு ஓப்பன் பால் கிரியேட் பண்ணால் அந்த ஓப்பன் பாலில் என்ன வரும், அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் எஸ்னுடைய அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டாவது இருந்ததுன்னா அந்த எக்ஸை தவிர. ஓகேவா, எக்ஸ் இருந்தாலே போதும் adherent பாயிண்ட்டுக்கு. இங்கே எக்ஸை தவிர அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டாவது இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு தான் accumulation point. That is, X is an accumulation point of S. Now, that is if or only if X is adhers to S minus X. Am I correct? Accumulation point definition நல்ல clear-ஆக புரிஞ்சிருக்கு. Adherent point definition clear-ஆக புரிஞ்சிருக்குன்னா X is adhers to S minus X. X is adherent point to S minus X இருந்ததுன்னா that is called the accumulation point of S. That is a very equivalent definition. Isolated point என்னன்னா X is belongs to S but X is not an accumulation point of S. Xன்றது accumulation point கிடையாது, of Sக்கு accumulation point கிடையாது. ஆனால் Xன்றது எங்கே இருக்குது, Sல இருக்குது. ஓகேவா, then X is called isolated point. X is called isolated point of S. Isolated point of S. For example, these are very important examples. The very basic example பார்த்தீங்கன்னா the collection of 1 by n, the set collection of 1 by n. The 1 by n என்ற செட்டில் what is the accumulation point? 0 is the accumulation point. The 1 by n, 1 by 2, 1 by 3. So this is called 0. That is the 1 by 1 is the 1. So this is the 1 by 2. அப்புறம் 1 by 3 here. அப்புறம் 1 by 4 மாதிரி போட்டே போகலாம். 1 by 5 and so on இல்லையா, மாதிரி போட்டே போனீங்கன்னா that is very close to 0 நோக்கி போகும். சரி, அது போட்டோம்.
ஸோ ஜீரோன்றது எப்படி அக்யூமுலேஷன் பாயிண்ட்னு சொல்கிறோம், இது மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஜீரோவை சென்டராக வச்சுட்டு சம் ரேடியஸில், வெரி ஸ்மாலஸ்ட் ரேடியஸில், ஓகேவா, ரேடியஸ்ன்றது என்னென்னா நீங்கள் எடுக்கிறது தான் ரேடியஸ், அது எவ்வளோ மேக்ஸிமம் சின்னதாக எடுக்க முடியும் அவ்வளோ சின்னதாக எடுக்கணும். ஓகே, தட் இஸ் கால்டு த ரேடியஸ் ஆஃப் தி நெய்பர்ஹுட் பாயிண்ட், இல்லை ஓப்பன் பால், ஓப்பன் ஸ்பியர், இல்லை ஓப்பன் இன்டர்வல். ரேடியஸ்ன்றது நாம் சூஸ் பண்ணுறது தான் வெரி ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர், தட் இஸ் கால்டு த ரேடியஸ். ஸோ எவ்வளோ சின்னதாக நீங்கள் எடுத்தீங்கனாலும் ஓகே, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற எந்த பாயிண்ட்டுமே அந்த ஓப்பன் இன்டர்வலுக்குள்ளே இருக்காது. ஆனால் ரைட் சைடில் இருக்கிற சம் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக எந்த செட்டுக்குள்ளே இருக்கும், த செட் 1/n இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது இருக்கும். தட் இஸ், அதனால தான் 0 இஸ் த அக்யூமுலேஷன் பாயிண்ட். அதே மாதிரி Q இஸ் த சப்செட் ஆஃப் ஆர். Q இஸ் த சப்செட் ஆஃப் ஆர். ஆர்ன்றது ரியல் நம்பர் நமக்கு தெரியும், Qன்றது ரேஷனல் நம்பர். ஓகேவா? ஸோ எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அன் அக்யூமுலேஷன் பாயிண்ட். எப்படி எவ்ரி ரியல் நம்பரை அக்யூமுலேஷன் பாயிண்ட் சொல்லலாம்? த ரியல் நம்பர்ன்றது Qன்றது ரேஷனல் நம்பர். ஓகேவா? ரியல் நம்பரில் இஸ் அக்யூமுலேஷன் பாயிண்ட். அக்யூமுலேஷன் பாயிண்ட் ஆஃப் த செட், ஐ தாட் இங்கே ஆஃப் எஸ், அக்யூமுலேஷன் பாயிண்ட் ஆஃப் எஸ், இங்கே அக்யூமுலேஷன் பாயிண்ட் ஆஃப் Q. ஓகே, அக்யூமுலேஷன் பாயிண்ட் ஆஃப் Qன்னு சொல்லலாம். எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அக்யூமுலேஷன் பாயிண்ட். எப்படி எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அக்யூமுலேஷன் பாயிண்ட்? எந்த ஒரு ரியல் நம்பர் எடுத்துட்டு ஓகே, இட்ஸ் ஒன் டைமென்ஷனல் ஸ்பேஸ் இனஃப். ஸோ எவ்ரி ரியல் நம்பர் எடுத்துட்டு அந்த ரியல் நம்பருக்கு ஒரு நெய்பர்ஹுட், தட்ஸ் மீன்ஸ் ஓப்பன் இன்டர்வல் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஓப்பன் இன்டர்வலுக்குள்ள ரேஷனல் நம்பர் இருக்குமா இருக்காது? ரேஷனல் நம்பர் கண்டிப்பாக ஒரு ரேஷனல் நம்பராவது இருக்கும். ஸோ அதனால் திஸ் இஸ் கால்டு த எவ்ரி ரியல் நம்பர் இஸ் த அக்யூமுலேஷன் பாயிண்ட் ஆஃப் Q. ஓகே, A, Bன்றது இஸ் த சப்செட் ஆஃப் R. இது ஒரு ஓப்பன் இன்டர்வல். ஸோ A, Bன்றது இஸ் த ஓப்பன் இன்டர்வல். திஸ் இஸ் த A, திஸ் இஸ் B. இஸ் த ஓப்பன் இன்டர்வல். எவ்ரி பாயிண்ட் ஆஃப் க்ளோஸ்ட் இன்டர்வல் A, B இஸ் த அக்யூமுலேஷன் பாயிண்ட். ஏன் ஏபியும் சேர்த்து இதுக்குள்ளே நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கனாலும் ஓகே, அது ஒரு சம் ரேடியஸில் ஒரு ஓப்பன் இன்டர்வல் கிரியேட் பண்ணால் கண்டிப்பாக என்ன ஆகும், அந்த A, Bக்குள்ளவே இருக்கும் இல்லையா? அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏவை சென்டராக வச்சுட்டு ஒரு ஓப்பன் பால் கிரியேட் பண்ணால் கண்டிப்பாக அதில் அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் த செட் ஓப்பன் இன்டர்வல் இஸ் பிலாங்ஸ் டு த செட் A, B. ஸோ நீ எவ்வளோ சின்னதாக ரேடியஸ் ஓப்பன் பண்ணாலும் ரேடியஸில் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் இன்டர்வல் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது இருக்கும். அந்த ஏவை தவிர ஒரு பாயிண்டாவது இருக்கும். ஸோ அதனால் ஏன்றது இஸ் ஆல்சோ அக்யூமுலேஷன் பாயிண்ட், பீன்றதும் அக்யூமுலேஷன் பாயிண்ட், உள்ளே இருக்கிறது அத்தனையும் அக்யூமுலேஷன் பாயிண்ட். அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் A, B இஸ் அக்யூமுலேஷன் பாயிண்ட் ஆஃப் த ஓப்பன் இன்டர்வல் A, B. ஓகே, எஸ்ன்றது 1/n, n ஈக்குவல் டு 1, 2, 3 அண்ட் so on. யூனியன் 0, ஏன்னா இதில் ஜீரோன்றது ஸ்பெசிஃபிக்காக கிடையாது இல்லையா? வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் யூனியன் 0. ஈச் 1/n இஸ் அன் ஐசோலேட்டட் பாயிண்ட். ஈச் 1/n இஸ் ஐசோலேட்டட் பாயிண்ட். அதை சொல்ல மாதிரி தட் இஸ் த 1/2 சென்டராக வச்சுட்டு நீங்கள் ஒரு ரேடியஸில் ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ சின்ன ரேடியஸ், ரொம்ப சின்ன ரேடியஸில் நான் ஒரு ஓப்பன் பால் கிரியேட் பண்ணுறேன். அதனால தான் 1/2 இஸ் நாட் அன் அக்யூமுலேஷன் பாயிண்ட். ஏன்னா இதில் வந்து இந்த செட்னுடைய எலமெண்ட் எதுவுமே இல்லாமல் என்னால் ஒரு ஓப்பன் இன்டர்வல் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? எந்த செட்டு? 1/n என்ற செட் 1/2. அதனால் 1/2 இஸ் நாட் அன் அக்யூமுலேஷன் பாயிண்ட். 1/3 இஸ் ஆல்சோ நாட் அன் அக்யூமுலேஷன் பாயிண்ட். ஒரு சின்ன ஓப்பன் இன்டர்வல் கிரியேட் பண்ணால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், இந்த செட்டில் இருக்கிற எந்த பாயிண்ட்டும் இல்லாமல் ஓப்பன் இன்டர்வல் கிரியேட் பண்ணணும். ஆனால் ஜீரோவை சென்டராக வச்சுட்டு ஒரு ஓப்பன் இன்டர்வல் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா இந்த செட்னுடைய பாயிண்ட் இல்லாமல் கிரியேட் பண்ண முடியாது. எனக்கு கிட்டக்க போக 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 1/3, 1/4, 1/5, 1/6, 1/1000, 1/2000, 1/1 million, 1/2 billion, like that, very close to 0. ஆனால் ஜீரோவை சென்டராக வச்சுட்டு நீங்கள் சம் ரேடியஸில் ஒரு ஓப்பன் பால் கிரியேட் பண்ணி ஓப்பன் இன்டர்வல் கிரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் இந்த செட்னுடைய சம் பாயிண்ட் இருக்கும். அதனால தான் 0 இஸ் த அக்யூமுலேஷன் பாயிண்ட். ஈச் 1/n இஸ் த ஐசோலேட்டட் பாயிண்ட் இயர். ஸோ ஏன் ஐசோலேட்டட் பாயிண்ட்? அந்த பாயிண்ட் மட்டும்தான் அந்த செட்டுக்குள்ளே இருக்குது. ஏன் ஐசோலேட் பாயிண்ட் டெஃபினேஷன் படிச்சிடும். ஐசோலேட்டட் பாயிண்ட்னா என்னது? அந்த பாயிண்ட்டு அக்யூமுலேஷன் பாயிண்ட்டாக இருக்கக்கூடாது,
ஆனால் அந்த பாயிண்ட் எங்கே இருக்கும், எஸ்ஸில் இருக்கணும். இங்கே 1/2ன்றது எஸ்ஸில் இருக்குது, 1/2ன்றது நாட் ஆன் அக்யூமுலேஷன் பாயிண்ட். ஸோ அதனால் என்ன அர்த்தம், திஸ் இஸ் த ஐசோலேட்டட் பாயிண்ட்னு அர்த்தம். ஸோ பட் 0 இஸ் அன் அக்யூமுலேஷன் பாயிண்ட். 0ன்றது அக்யூமுலேஷன் பாயிண்ட். 0ன்றது அந்த செட்டில் இருக்குது. தட் இஸ் 0 மட்டும்தான் ஐசோலேட்டட் அக்யூமுலேஷன் பாயிண்ட் ஆஃப் எஸ். ஓகே, இது புரியும் நம்புகிறேன். வெரி இம்பார்ட்டண்ட், உங்கள் சிலபஸில் இருக்குது accumulation point என்றது. So x is an accumulation point of S, that is the result. X is an accumulation point of S, then every n ball that is the with the center x center வச்சுட்டு every n ball contains infinitely many point of S, contains infinitely many point of S. Okay, ஒரு accumulation point இருக்குது, S க்கு ஒரு accumulation point x னா அதை சென்டராக வச்சுட்டு ஒரு ஓப்பன் பால் க்ரியேட் பண்ணால் எவ்வரி ஓப்பன் பால் ஓகேவா கண்டெய்ன்ஸ் இன்ஃபைனட்லி மெனி பாயிண்ட் ஆஃப் எஸ். ஓகே, சப்போஸ் இது வந்து பை கான்ட்ராடிக்ஷன் ஆஃப் ப்ரூவ் பண்ணால் தட் இஸ் த ஃபைனட் நம்பர் தான் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துட்டா, ஓகே, ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் a1 எக்ஸ் மைனஸ் a2 எக்ஸ் மைனஸ் amன்னு எடுத்துட்டா b ஆஃப் எக்ஸ் r/2ன்றது கண்டெய்ன்ஸ் நோ பாயிண்ட் ஆஃப் எஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ்ன்றது அக்யூமுலேஷன் பாயிண்ட் இல்லைன்னு வந்துடும். அப்படின்னா தப்பு. So this is the contradiction. Actually x is an accumulation point. அதனால this is called the infinite many points contain பண்ணிருக்கும்ன்றது ரிசல்ட். ஓகே, நான் என்ன சொல்கிறேன், அக்யூமுலேஷன் பாயிண்ட்னா அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவது இருந்தால் போதுன்றேன். அது அக்யூமுலேஷன் பாயிண்ட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு பாயிண்ட், அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் இல்லை, இன்ஃபைனட் மெனி பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றதான் இந்த ரிசல்ட். அது மாதிரி a finite set cannot have accumulation point. ஓகேவா, ஸோ ஒரு ஃபைனட் செட்டில் கண்டிப்பாக இது ஒரு ஃபைனட் செட் 1 2 3. ஸோ 1 சென்டராக வச்சுட்டு நான் ஒரு 1ன்றது சென்டராக வச்சுட்டு ஒரு ஓப்பன் இன்டர்வல் க்ரியேட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக எந்த பாயிண்ட்டுமே இருக்காது 1 தவிர. ஸோ திஸ் இஸ் கால்டு த கேனாட் ஹேவ் அக்யூமுலேஷன் பாயிண்ட். அதே மாதிரி 1 2 3 இன்ஃபைனட் செட், திஸ் இஸ் த இன்ஃபைனட் செட் நேச்சுரல் நம்பர் பட் ஹேஸ் நோ அக்யூமுலேஷன் பாயிண்ட். போல்சனோ-வெயர்ஸ்ட்ராஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, தட் இஸ் இன்ஃபைனட் செட் கண்டைன் இன் சம் n பால். Okay, well, that is an infinite set contained in some n ball always have accumulation point. That is the bounded set. Okay, well, infinite bounded set has accumulation point. That is the infinite set வந்து contained in ஒரு n ball contain ஆயிருக்குன்னா n ballக்குள்ள அந்த infinite set இருந்ததுன்னா அது கண்டிப்பாக accumulation point இருக்கும். Okay, well, that is the Bolzano-Weierstrass theorem, one of the result. So closed set என்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is the S is a set, S is the subset of R power n is a closed set if only if it contains all its adherent point. It contains all its adherent point. Adherent point என்றது அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் இருந்தால் போதும். அது ஒரு பாயிண்ட் adherent பாயிண்ட் சொன்னால் அந்த சென்டரை வச்சுட்டு ரேடியஸ் சம் ரேடியஸில் ஒரு ஓப்பன் பால் கிரியேட் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் இருந்தாலே போதும். தட் பாயிண்ட் இஸ் கால்டு த adherent பாயிண்ட். அந்த ஒரு பாயிண்ட்டு நாம் சென்டராக எடுக்கிற அந்த பாயிண்ட்டாக இருந்தால் கூட போதும். தட் இஸ் கால்டு தட் பாயிண்ட் இஸ் கால்டு த என்னது adherent பாயிண்ட். ஸோ எஸ் இஸ் த க்ளோஸ்ட்னா எக்ஸ் இஸ் adher to எஸ் and x is adher to எஸ்னா x is not belongs to s. If x is not belongs to s na x is belongs to r power n minus s, r power n minus s. So which is open. இது r power n minus sன்றது ஓப்பன், ஏன்னா sன்றது க்ளோஸ்டுன்றதுனால. ஸோ b of xன்றது நான் ஒன்று எடுத்தால் b of x கம்ப்ளீட்டாக இதுக்குள்ளே இருக்கும், r power n minus sல இருக்கும். ஸோ b of x இந்த ஓப்பன் பால் கம்ப்ளீட்டாக r power n minus sல இருக்குன்னா தட் இஸ் என்ன கன்க்ளூஷன், தட் இஸ் த கான்ட்ராடிக்ஷன். ஓகே, ஸோ கான்ட்ராடிக்டிங் டு தட் எதுக்கு கான்ட்ராடிக்டன், தட் இஸ் த x is adher to s. X is adher to s, that is the center x radius some b of x. Some b of x is completely contained in that is open. Okay, so that is contradicting to that the x is adher to s. X is adher to s க்கு that is a contradiction. x ன்றது s ல இல்லைன்னு எடுத்திருக்கோம். ஸோ அதனால் that is the complete adherent point is the closed set. And assume that s contains all its adherent point. அப்படின்னா all its adherent point na x is belongs to r power n minus s எடுத்துங்க. x doesn't adher to s. x is doesn't adher to
S அப்படின்னா b of x doesn't intersect with S, that is b of x என்றது subset of r power n minus s, subset of r power n minus s. அப்படின்னா r power n minus s என்றது that is a open நமக்கு தெரியும், that is S is closed. Okay, so just definition யூஸ் பண்ணி தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. And the set of all adherent points of S is called the closure of S. That is called the closure of S, adherent point of S. That is S closure அப்படின்னு சொல்லுவோம். And set of all accumulation point of S is called the derived set. Okay, derived set of S. Okay, set of all accumulation point, that is called the derived set of S, that is called the S dash. இது S closure. இப்போ பார்த்தீங்கன்னா S is the subset of closure of S. Every point of S added to S. And S closure of S is equal to S dash union S, and the set union S dash. Okay, that is called the S closure of S. Okay, and a set S is closed. Now that is a very important definition. நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். Okay, that is the ஒரு செட்டை வந்து க்ளோஸ்டு சொல்லணும்னா அந்த செட்டில் that is closure of S, the Sம் closure of Sம் சேமாக இருக்கணும். The closure of Sன்றது that is contain the all adherent point, that is the closure of Sம் அது சேமாக இருக்கும். அதே வந்து closed setன்றது it contains all its accumulation point. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். ரிசல்ட்டு ஒரு க்ளோஸ்டு செட்டுக்கு வந்து அதனுடைய அக்யூமுலேஷன் பாயிண்ட் எல்லாமே அதுக்குள்ளே இருந்ததுன்னா, அந்த செட்டுக்குள்ளே இருந்ததுன்னா that is called the closed set. இதுவும் நம்ம ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற ஒரு ரிசல்ட்டு. ஓகே, ரெண்டு ரிசல்ட்டுமே ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா S equal to open interval 0,1, that is the subset of R1. இதனுடைய closure of Sன்றது என்னது? all adherent point. all adherent pointனா 0,1. okay, well, that is called the adherent point, closure of S. S dashன்றது என்னது? all accumulation point. all accumulation point, that is also closed 0,1. so S equal to S bar. okay, well, that is called sorry, closed on the S equal to S bar, closed on the S equal to S dash. okay, S is not closed because of S is not equal to closure of S here. and S equal to 1 by n. the S bar என்றது எப்படி எழுதலாம்? S union 0 ன்னு எழுதலாம். S dash என்றது என்னது? அந்த accumulation point உடைய set, that is a 0. so உனக்கு அந்த ரிசல்ட் வந்துச்சு பாருங்க. S is not closed, so since 0 belongs to S dash, but 0 is not belongs to S. the closed interval இருந்ததுன்னா very simple example, சும்மா for understanding காக, இந்த தியரம் அந்த ரிசல்ட்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் காக, these are very simple example. and S equal to 0 and 1 2 3, union of 1 2 3. இங்கே closure of S என்ன? இது S தான். S dash என்ன? எதுவுமே கிடையாது, இதில் accumulation பாயிண்டே வராது, எல்லாமே ஐசோலேட்டட் பாயிண்ட். S is closed. S is closed ஏன்னா S dashன்றது கம்ப்ளீட்டாக இதுக்குள்ளே இருக்குது. ஸோ S is closed. ஸோ இதிலிருந்து ஒரு கன்க்ளூஷன் வரும், the finite set is the closed set. every finite set is the closed set. ஆல்ரெடி ரிசல்ட்டாக பார்த்தோம். so these are and an open interval in R power 1, and an open interval in R power 1 is open set, and open interval in R power 1 is an open set. okay, and that a closed interval is a closed set. இது எல்லாமே எங்க? R power 1 ல. okay, so we can prove easily. so the first example பார்த்தீங்கன்னா accumulation point closed set open set ஆன்னு செக் பண்ணணும். the first நாம எடுத்துக்கிறது set of all integers, that is denoted as Z. Z க்கு accumulation point என்ன? Z என்றது என்னது? collection of -1 0 1 and so on. okay, so இது வந்து ஒரு infinite set. இது accumulation point என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இதுக்கு accumulation point இருக்குமா? accumulation point என்ன? the center or the point சென்டராக வச்சுட்டு some radiusல ஒரு open ball create பண்ணால் அந்த open ballல
அட்லீஸ்ட் ஒன் பாயிண்ட் ஆஃப் இந்த செட்டு வந்து இருக்கணும். நீங்கள் ஜீரோ சென்டராக வச்சுட்டு ஒரு சம் ரேடியஸில் எடுத்தீங்கன்னா இந்த செட்டில் இருக்கிற எந்த பாயிண்ட்டுமே இல்லாமல் கூட என்னால் ஓப்பன் பால் க்ரியேட் பண்ண முடியும், ஓப்பன் இன்டர்வல் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த செட் ஆஃப் பாயிண்ட்ஸ், செட் ஆஃப் ஆல் இன்டீஜரில் அக்யூமுலேஷன் பாயிண்ட்டே கிடையாது. ஓகே, ஃபார் இன்டீஜர் n டேக்ஸ் ஆர் ஈக்குவல் டு எந்த ரேடியஸில் நீங்கள் எடுத்தாலும் சரி, ஆர் ஈக்குவல் டு 0.5 இல்லை, அதை விட சின்ன ரேடியஸில் எடுத்தாலும் சரி கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அந்த செட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி என்னால் அந்த செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் பால் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அக்யூமுலேஷன் பாயிண்ட் கிடையாது. வாட் அபவுட் த நேச்சர் ஆஃப் த ஓப்பன் செட் அண்ட் க்ளோஸ்டு செட்? ஸோ ஓப்பன் செட் இருக்கா? கண்டிப்பாக இருக்காது. நோ இன்டிஜர் ஆஸ் நெய்பர்ஹுட் ஆஃப் இன்டர்லைன். ஓகே, இந்த எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ? ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் த ஸோ ஓப்பன் செட்டாக இருக்குன்னா அந்த சென்டராக வச்சுட்டு ரேடியஸஸ் சம் ரேடியஸில் ஒரு ஓப்பன் பால் க்ரியேட் பண்ணால் அந்த ஓப்பன் பால் கம்ப்ளீட்டாக அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும் இல்லையா? இது கண்டிப்பாக அந்த செட்டுக்குள்ளே இருக்காது. ஓகே, ஸோ தட் இஸ் த நாட் அ ஓப்பன் செட் பட் இட்ஸ் அ க்ளோஸ்டு செட். ஸோ த க்ளோஸ்டு செட் மீன்ஸ் இது ஓப்பன் கிடையாது. ஸோ தட் இஸ் த க்ளோஸ்டு செட்னா இதனுடைய காம்ப்ளிமெண்ட் இஸ் த ஓப்பனாக இருக்கணும். இதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்ன? இதனுடைய காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வலை தவிர this is the complement 0 minus 1 minus 2 இங்கே 1 நிறைய போயிட்டே இருக்கும் இல்லையா? 1 2. so what is the complement? இதனுடைய காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லாம் இல்லை, இந்த பாயிண்ட்லாம் தூக்கிடணும், மிச்சம் இருக்கிறது தான் காம்ப்ளிமெண்ட். மிச்சம் இருக்கிற காம்ப்ளிமெண்ட்டில் நீங்கள் எங்கே ஒரு சென்டர் இதுக்கு நியர்பையாக ஒரு க்ளோஸாக ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு ஓப்பன் பால் சின்ன ரேடியஸில் ஒரு ஓப்பன் பால் க்ரியேட் பண்ணிங்கனாலும் அது கம்ப்ளீட்டாக அட்லீஸ்ட் தட் இஸ் த பிலாங்ஸ் டு த செட், அந்த செட்டுக்குள்ளே இருக்கும். அது மாதிரி என்னால் ஒரு ஓப்பன் இன்டர்வல் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ தட் திஸ் இஸ் த ஓப்பன் செட். இதனுடைய காம்ப்ளிமெண்ட் இஸ் த ஓப்பன் செட். ஸோ அதனால் திஸ் இஸ் த க்ளோஸ்ட் செட். The set contains all its accumulation point. That is, its complement is the union of the open interval n, n plus 1. So இது எப்படி சொல்லலாம் இல்லையா? அதனுடைய காம்ப்ளிமெண்ட்ன்றது the union of the open interval. இந்த பாயிண்ட்லாம் கிடையாது. ஸோ இதனுடைய ஓப்பன் இன்டர்வலினுடைய யூனியன். அதனால் this is called the என்னது ஓப்பன். அது காம்ப்ளிமெண்ட் இஸ் த ஓப்பன்றதுனால that is the corresponding set is closed set. அப்படி தான் ஆக்சுவலி ப்ரூவ் பண்ணுவோம். இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செமி ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி. செமி ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பின்றது தட் இஸ் கால்டு த அக்யூமுலேஷன் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பி. ஓகேவா? இஸ் இட் ஓப்பன் செட்? ஓப்பன் செட் அது கண்டிப்பாக கிடையாது. ஏன் ஓப்பன் செட் கிடையாது? எண்டில் பின்னு ஒரு இன்டீரியர் பாயிண்ட் இருக்கு, சாரி பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, ஓப்பன் இன்டர்வல், இது க்ளோஸ்ட் இன்டர்வல். இந்த பிஏ சென்டராக வச்சுட்டு நான் ஒரு ஓப்பன் பால் க்ரியேட் பண்ணால் அது கம்ப்ளீட்டாக அந்த செட்டுக்குள்ளே இருக்காது. ஸோ அதனால் திஸ் இஸ் நாட் ஏ ஓப்பன் செட். மீதி எல்லாமே இருக்கும், பிஏ தவிர மீதி எல்லா பாயிண்ட்டும் இருக்கும். ஸோ அதனால் தட் இஸ் கால்டு த நாட் ஏ ஓப்பன் செட். கண்டிப்பாக இது நாட் ஏ ஓப்பன் செட். இஸ் இட் எ க்ளோஸ்ட்? கண்டிப்பாக க்ளோஸ்ட் கிடையாது. ஸோ ஏ இஸ் அன் அக்யூமுலேஷன் பாயிண்ட். ஏன்றது ஒரு அக்யூமுலேஷன் பாயிண்ட்டு, பட் ஆனால் ஏன்றது இந்த செட்டுக்குள்ளே கிடையாது. அதனால் this is not a closed. So not open, not closed. Okay one. So all numbers of the form 1 by n ஏற்கனவே பார்த்தோம்னு நினைக்கிறேன் இதோட்ட. அதனால் ஜீரோன்றது இஸ் அக்யூமுலேஷன் பாயிண்ட். இது ஓப்பன் செட்டா? இது ஜீரோன்றது அக்யூமுலேஷன் பாயிண்ட். ஓகே, இது ஓப்பன் செட்டா? இதில் இருக்கிற நிறைய பாயிண்ட் எல்லாமே ஐசோலேட்டட் பாயிண்ட், இது அக்யூமுலேஷன் பாயிண்ட்டே கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் ஏ ஓப்பன் செட். க்ளோஸ்டு செட்டா? இது க்ளோஸ்டு செட் கிடையாது. ஏன்னா ஜீரோன்றது அக்யூமுலேஷன் பாயிண்ட், அது இந்த செட்டுக்குள்ளே கிடையாது. அதனால் நாட் ஏ க்ளோஸ்டு. நாட் ஓப்பன், நாட் க்ளோஸ்ட். இதுக்கு அக்யூமுலேஷன் பாயிண்ட் வந்து 0. சப்போஸ் அந்த செட்டுக்குள்ளே யூனியன் 0 அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்க, அப்போ இதை வந்து என்ன சொல்லலாம்? க்ளோஸ்டு செட் அப்படின்னு சொல்லலாம். ரேஷனல் நம்பர், செட் ஆஃப் ரேஷனல் நம்பர் ஏற்கனவே பார்த்தோம். For the set of rational நம்பருக்கு accumulation point வந்து set of real number. இதை விட பெருசு ரியல் நம்பர். நீங்கள் accumulation pointன்றது என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா you can easily understand the real number is the accumulation point.
And what about the nature of the open set? Okay, open set that is called ரேஷனல் நம்பர் மட்டும் கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் இன்டர்வல் நீ கிரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா இது ஓப்பன். அப்படி கிரியேட் பண்ண முடியுமா? ஓப்பன் இன்டர்வல் மட்டும்தான் இருக்கணும். சரி, என்னது ஓப்பன் இன்டர்வலில் ரேஷனல் நம்பர் மட்டும்தான் இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு ஓப்பன் இன்டர்வல் கிரியேட் பண்ணாலும் அந்த கம்ப்ளீட்டாக அந்த ரேஷனல் நம்பர் செட்டுக்குள்ளே இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக இருக்காது. ஏன் இருக்காது? இதில் சம் ரேஷனல் நம்பர் மட்டும் இல்லை, இரேஷனல் நம்பரும் கலந்துருக்கும். அதனால் a மைனஸ் ஆர் கமா a ப்ளஸ் ஆர்ன்றது கம்ப்ளீட்டாக நாட் பிலாங்ஸ் டு த Q. ரேஷனல் நம்பரில் இருக்காது. ஸோ இட் இஸ் நாட் அ ஓப்பன் செட். நோ இன்டர்வல் a கமா b contains only the rational number is belongs to that என்னது Q. அதே மாதிரி க்ளோஸ்டான்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு த அக்யூமுலேஷன் பாயிண்ட்ன்றது ரேஷனல் நம்பர் தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆறுன்றது அக்யூமுலேஷன் பாயிண்ட் சொல்லிட்டோம். ஆறில் க்யூலாம் இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனால் இது க்யூ இல்லாமல் தட் இஸ் ரேஷனல் நம்பர் இல்லாமல் இன்னொரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது, தட் இஸ் கால்டு த இரேஷனல் நம்பர். அந்த இரேஷனல் நம்பரும் இஸ் கால்டு த அக்யூமுலேஷன் பாயிண்ட் தான். எதுக்கு? க்யூவுக்கு. ஆனால் இரேஷனல் நம்பர்ன்றது அதில் கிடையாது. எதில் கிடையாது? க்யூவில் கிடையாது, ரேஷனல் நம்பரில் கிடையாது. அதனால் விச் இஸ் நாட் ஏ க்ளோஸ்டு செட். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதுவாகும். மெமரைஸ் பண்ணுறது கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட். ஓகே, யுவர் சாய்ஸ். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஐ தாட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் நெட்லேயே இது மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதனுடைய அக்யூமுலேஷன் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் த 2 பவர் மைனஸ் எம் யூனியன் 5 பவர் மைனஸ் எம். நமக்கு ஆக்சுவலாக நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்னா தட் இஸ் 1/n ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஸோ அது மாதிரி 1/2 பவர் n இது. திஸ் இஸ் நத்திங் பட் 1/2 பவர் n. இன்னொன்று 1/5 பவர் m. mன்றது இன்டிஜர், nன்றது பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ ஃபார் ஃபிக்ஸ்டு n, m டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போட்டிங்கன்னா திஸ் இஸ் பிகம் த என்ன ஆகும்? திஸ் இஸ் பிகம் m டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போட்டிங்கன்னா தட் இஸ் த ஃபிக்ஸ்டு n 2 பவர் மைனஸ் n அப்ரோச் ஆகும். த சேம் வே ஃபிக்ஸ்டு n டென்ஸ் இன்ஃபினிட்டின்னு போட்டால் திஸ் இஸ் அப்ரோச்சஸ் டு 5 பவர் மைனஸ் m. ஓகேவா? எதுக்கு இங்கே n டென்ஸ் இன்ஃபினிட்டின்னு போடுறோம்? தட் இஸ் கால்டு த லிமிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக. தட் இஸ் கால்டு த அக்யூமுலேஷன் பாயிண்ட். ரெண்டுமே அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டினா திஸ் இஸ் பிகம் அப்ரோச்சஸ் டு 0. ஸோ இது எல்லாமே அக்யூமுலேஷன் பாயிண்ட். தனித்தனியாக இருக்கிறது எல்லாமே அக்யூமுலேஷன் பாயிண்ட். த கலெக்ஷன் இஸ் த அக்யூமுலேஷன் பாயிண்ட். ஸோ அண்ட் ஓப்பன் செட் ஆகுது. த செட் கன்சிஸ்ட் ஆஃப் ஐசோலேட்டட் பாயிண்ட், நோ இன்டர்வல்ஸ். ஸோ திஸ் இஸ் நாட் அ ஓப்பன் செட். அண்ட் வாட் அபவுட் த க்ளோஸ்டு செட்டாக இருக்குமா? தட் இஸ் contain the accumulation point is 0. 0ன்றது இதில் இல்லை. 0 இருந்திருந்ததுன்னா this is the closed set. 0 இல்லாதனால் it is not a closed set. வேணா இதுக்கு யூனியன் 0ன்னு ஒன்று சேர்க்கும் போது இது closed set சொல்லலாம். ஓகே, the same way this is another example. All numbers of the form -1 power n plus 1/m. m, n equal to 1, 2 and so on. என்ன அர்த்தம் இது? what is the accumulation point? So what is the accumulation point? n equal to 1, 2, 3, m equal to 1, 2, 3. So what is the accumulation point? That is the -1 and +1. Actually the mark பண்ணிங்கன்னா 1 போட்டிங்கன்னா -1 plus 1/1 வரும் நினைக்கிறேன். and +1 2 போடும்போது ஓகே இல்லை 1 போட்டிங்கன்னா that is the -1. mக்கு 1 சாரி nக்கு 1 mக்கு 2 போடுறோம், that is +1/2. and mக்கு 1 and nக்கு 2 போட்டால் that is called the 1 plus 1 2. ஸோ இதுதாங்க இதனுடைய கலெக்ஷன் லைக் தட். ஓகே, ஸோ இதில் -1 இருக்கும் and +1 இருக்குமா? that is -1 power n. okay, so the accumulation point பார்த்தீங்கன்னா this is n is ஈவனாக இருந்ததுன்னா that is -1 power n equal to 1. so 1 plus 1/m ன்றது that is approaches to 1 as m tends to infinity.
இதே n is odd இருந்தால் என்ன வரும்னா -1 plus 1 by m. As m tends to infinity, this is approaches to -1. As the infinite stageல தான் இது வந்து approaches to -1. Infinite stagesல this is approaches to 1. It's look like oscillate sequence மாதிரி இது oscillate sequence. So அப்படின்னா what about the accumulation point பார்த்தீங்கன்னா -1 சென்டரா வச்சுட்டு some open ball create பண்ணினா கண்டிப்பாக இந்த செட்னுடைய some point வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் it is called the accumulation point. 1ன்றதும் accumulation point. Okay, like this. So what about the open and closed? Open closed என்னது? That is the this is the consist of isolated point, not open, because of எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு ஒரு சென்டரா வச்சுட்டு ரேடியஸ் சம் ரேடியஸில் ஓப்பன் பால் கிரியேட் பண்ணால் அது கம்ப்ளீட்டாக அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கணும், அப்படி இருக்காது. ஸோ தட் இஸ் த நாட் ஓப்பன் செட். அண்ட் வாட் அபவுட் த க்ளோஸ்டு செட்? இது இந்த அக்யூமுலேஷன் பாயிண்ட் -1 and +1. ஐ தாட் ஸோ திஸ் -1 and +1 ரெண்டுமே இந்த செட்டுக்குள்ளே இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ தட் இட் இஸ் நாட் அ க்ளோஸ்டு செட். ஓகேவா, க்ளோஸ்டு செட் கிடையாது. ஓகே, நாட் எ க்ளோஸ்டு செட். த சேம் வே 1 by n plus 1 by m, இதுவும் வந்து உங்களுடைய சிஎஸ்ஐஆர் நெட்டில் கேட்ட கொஸ்டின் தான். 1 by n plus 1 by m, m, n approaches 1, 2 and so on. ஸோ இதில் அக்யூமுலேஷன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் த 1 by n is union of 0. முன்னாடி 1 by 2 power n and 1 by 5 power m பார்த்தோம். ஸோ ஃபிக்ஸ்டு n m tends to infinity-னா அந்த கலெக்ஷன் என்ன இருக்கும்? 1 by n இருக்கும். சரி, மாற்றி போட்டால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 1 by m தான் இருக்கும். ஓகேவா, இன்னும் மாற்றி போட்டிங்கன்னா 1 by mனு வரும். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா, ஸோ அதனால் both are approaches to infinity-னா that's become the 0. ஸோ அதனால் there is the accumulation point is 1 by n union 0, that is called the accumulation point. இது open set ஆன்னு பார்த்தீங்கன்னா this is also the collection of isolated points, not open set. இது closed set ஆன்னு பார்த்தீங்கன்னா closed செட்டாக இருந்திருக்கலாம் எப்போனா இந்த யூனியனில் இந்த செட்டுக்குள்ளே ஜீரோவை சேர்த்துருந்தா இது closed setன்னு சொல்லலாம். அந்த ஜீரோ இல்லாதனால it is not a closed set, not closed. And -1 power n divided by 1 plus 1 by n, -1 power n divided by 1 plus 1 by n. As the n tends infinity na என்ன ஆகும் பாருங்க, this is become the 1 plus 1 by n ன்றது 1 ஆகிடும். அப்படின்னா -1 power n ன்றது -1 power n ன்னு வரும். The even terms வந்து approaches 1, odd terms approaches -1. அப்படின்னா what are the accumulation point? That is -1 and +1. இது open ஆகுது, not open. Okay, the set of points is not open, and accumulation point -1 and +1. So இது ரெண்டுமே இந்த செட்டுக்குள்ளே இருக்காது. ஸோ therefore it is not a closed set. இப்போ பார்த்தா நம்ம மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து இன் R2ல நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், த கலெக்ஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், mod is it greater than 1, mod is it greater than 1. So that is in R2. R2ல இது க்ளோஸ்டு செட்டான்னு பார்க்கணும், ஓப்பன் செட்டான்னு பார்க்கணும், அக்யூமுலேஷன் பாயிண்ட் என்னன்னு பார்க்கணும். முதல்ல இந்த mod is it greater than 1 என்ன அர்த்தம்? That is mod is it greater than 1 means that is mod is it less than 1 என்னன்னு தெரிஞ்சுக்கணும். mod is it less than 1ன்றது that is center origin radius 1 உள்ள ஒரு disk, center origin radius 1 உள்ள ஒரு diskனா this is called like that. This is called the real axis, this is called the imaginary axis. So இதுக்கு பேர் தான் என்னது? காம்ப்ளெக்ஸ் இசட். ஸோ அக்யூமுலேஷன் பாயிண்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, mod is it greater than 1ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் இருக்கிறது. Okay, the collection of the point including the boundary. So this is called mod is it greater than 1. So that is accumulation point. What is the accumulation point? Now the set of points is called the accumulation point. இதில் நீங்கள் எங்கே ஒரு சென்டராக எடுத்துட்டு
இந்த பவுண்டரியில் சென்டர் எடுத்துகிட்டு சம் ஓப்பன் பால் க்ரியேட் பண்ணாலும் என்னாகும், சம் பாயிண்ட்ஸ் வந்து அந்த செட்டுக்குள்ளே இருக்குது. தட் இஸ் கால்டு த அக்யூமுலேஷன் பாயிண்ட். அப்படின்னா அந்த கம்ப்ளீட்டாக அந்த பவுண்டரியும் சேர்ந்தது தான் தட் இஸ் கால்டு த அக்யூமுலேஷன் பாயிண்ட். பட் ஆக்சுவலி இந்த செட்டு வந்து இந்த பவுண்டரி இருக்காது. சாரி, இந்த செட்டில் பவுண்டரி இருக்காது. எது, இந்த செட் அவன் கொடுத்துக்க ப்ராப்ளத்தில் இந்த பவுண்டரி இருக்காது. ஆனால் அக்யூமுலேஷன் பாயிண்டில் இந்த பவுண்டரி இருக்கும். அக்யூமுலேஷன் பாயிண்டில் இந்த பவுண்டரி இருக்கும். தட் இஸ் கால்டு த mod z greater than equal to 1ன்றது கலெக்ஷன் வந்து தட் இஸ் கால்டு த அக்யூமுலேஷன் பாயிண்ட். mod z greater than 1ன்றது அந்த செட். இது வந்து R2ல அக்யூமுலேஷன் பாயிண்ட் mod z greater than equal to 1ன்றது. வாட் அபவுட் த நேச்சர் ஆஃப் ஓப்பன் செட்? தட் இஸ் த இதை ஓப்பன் செட் நான் சொல்லணும்னா greater than டாட் லைன் தான். ஸோ நான் ஒரு 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 பாயிண்ட் ஒன்று எடுத்தால் அதுக்கு ஒரு ஓப்பன் டிஸ்க் ஓப்பன் பண்ணேன்னா கம்ப்ளீட்டாக எங்கே இருக்கணும், அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு த ஓப்பன் செட். அப்படி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆப்வியஸ்லி ஓப்பன் செட். நீங்கள் எங்கே ஒரு சென்டர் வெரி க்ளோஸ் டு த பவுண்ட்ரி நீங்கள் ஒரு சின்ன ஓப்பன் பால் ஓப்பன் டிஸ்க்கு ஓப்பன் பண்ணலாம். அந்த ஓப்பன் டிஸ்க் வந்து கம்ப்ளீட்டாக இதுக்குள்ளே இருக்கும், அந்த செட்டுக்குள்ளே இருக்கும். செட்டுன்றது வெளியில் இருக்கிறது தான் செட்டு, உள்ளே இருக்கிறது கிடையாது. ஸோ தட் இஸ் கால்டு த ஓப்பன் செட். ஓகே. அண்ட் வாட் அபவுட் த க்ளோஸ்டு செட்? க்ளோஸ்டு செட்டாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்னா அக்யூமுலேஷன் பாயிண்ட் எல்லாமே இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பிரச்சனை என்னென்னா இந்த பவுண்ட்ரியும் அக்யூமுலேஷன் பாயிண்ட்டாக வருது, ஆனால் பவுண்ட்ரின்றது இந்த செட்டில் கிடையாது. அதனாலே நாட் எ க்ளோஸ்டு செட். அண்ட் த காம்ப்ளெக்ஸ் சச் தட் mod z greater than equal to 1. பிரச்சனையே கிடையாது, இப்போ பார்த்தது தான். தட் இஸ் த அக்யூமுலேஷன் பாயிண்ட்ன்றது இதை அப்படியே எடுத்துக்கலாம். திஸ் இஸ் த அக்யூமுலேஷன் பாயிண்ட். வாட் அபவுட் த ஓப்பன் செட்? And if it's a closed set, obviously this is a closed set. Contains all its accumulation point, அதனால this is the closed set. What about the open set? The boundary mod z equal to 1 அது இன்க்ளூட் ஆகிருக்கு. அந்த பவுண்ட்ரியில் நீங்கள் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு ஓப்பன் பால் க்ரியேட் பண்ணிங்கன்னா சம் பாயிண்ட் வந்து ஓகேவா எங்கே இருக்கும், தட் இஸ் அவுட் சைடில் இருக்கும், வெளியில் இருக்கும். இது மட்டும்தான் உள்ளே இருக்கும், இது அவுட் சைடில் இருக்கும். அதனால் திஸ் இஸ் நாட் ஏ ஓப்பன் செட். ஓகே. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆஃப் த ஃபார்ம் 1/n + i/m 1/n அண்டு i/m ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். இதுவரையிலும் நான் பார்க்கல, கேட்டிருக்கலாம் மேபி ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமில். ஓகே. 1/n + i/m தட் இஸ் m, n equal to 1, 2 and so on. ஸோ த வாட் எவர் த அக்யூமுலேஷன் பாயிண்ட், இதுவும் காம்ப்ளெக்ஸ் நம்பர், தட் இஸ் த 2-dimensional ஸ்பேஸ் இல்லையா. ஸோ ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆக்சஸில் ஸோ வாட் இஸ் 1/n + i/m எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் முதல்ல. ஸோ தட் இஸ் 0,1 கிராஸ் 0 அண்ட் 0,0,1 தட் இஸ் n tends infinity-னா சாரி m tends infinity-னா இது 0 ஆகிடும், n tends infinity-னா the first one 0 ஆகிடும். இந்த கலெக்ஷன் அண்ட் த ஆரிஜினும் சேர்ந்தது தான் தட் இஸ் கால்டு த அக்யூமுலேஷன் பாயிண்ட். தட் இஸ் கால்டு த அக்யூமுலேஷன் பாயிண்ட். ஸோ m tends infinity-னா இந்த பாயிண்ட்டு, தட் இஸ் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். 1/n + i0ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே. அண்ட் த ஆஸ் n tends infinity போட்டிங்கன்னா தட் இஸ் 0,1/m தட் இஸ் 0 + i/m தட் இஸ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். அண்ட் m, ரெண்டுமே அப்ரோச் 0,0. ஸோ இதுதான் திஸ் இஸ் கால்டு த அக்யூமுலேஷன் பாயிண்ட். இதெல்லாம் என்னது அக்யூமுலேஷன் பாயிண்ட். ஸோ நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் த and 0,1/m and 0,0ன்றது this is the 0,0 and 0,1 the collection of so 0,1 cross 0 that is is 0,1 cross 0 and 0,0 cross 1. So this is the collection. Okay, this is called the accumulation point including 0. Okay.
accumulation point. And what about the open set? This is not a open set. This is not a open set, and because of the open interval, and doesn't contain its accumulation point on the axis, so it is not a closed set. It is not a closed set. Okay. And x comma y, the collection all the points x comma y such that x square minus y square less than or equal to 1. Actually set to வந்து பாத்தீங்கன்னா x square minus y square less than 1. X square minus y square less than 1. Okay, this is called the hyperbola. Equal to 1 that is called the rectangular hyperbola. So இதனுடைய actually accumulation point பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவாலிட்டியோட சேர்த்தது that is called the accumulation point. பவுண்டரியில் இருக்கிறதும் accumulation point தான். ஜஸ்ட் பாருங்க, போட்ட ப்ராப்ளம்லாம் பாருங்க, இந்த ஈக்குவாலிட்டி சேர்த்து that is accumulation point போட்டிருப்பாங்க. And what about the open set? That is it's a open set because of boundary involved ஆகலை, பவுண்டரி கிடையாது, அதனால் that is பவுண்டரி இல்லாதனால that is இன்இக்வாலிட்டி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால that is the every point இது சென்டராக வச்சுட்டு ரேடியஸ் எடுத்திங்கன்னா that is கம்ப்ளீட்டாக அந்த செட்டுக்குள்ளே இருக்கும். That is the open set. இது closed அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுண்டரி சேர்த்திருந்தா it's a closed. பவுண்டரி சேர்க்காதனால it is not a closed. And all points x comma y such that x greater than 0. So இதுக்கு ரொம்ப ஈஸியாக டயக்ராம் போடலாம். What do you mean the x greater than 0? In R2 space that is called x, இது y. This is the equation of x-axis y equal to 0. இதுதான் that is x equal to 0. X greater than 0 means this is the x greater than 0. The set of points strictly greater than 0. So the boundary வந்து include ஆகாது. Boundary வந்து involve ஆயிருக்காது. So what is the accumulation point? Boundary சேர்ந்தது தான் accumulation point. Okay, what is the open set? இது obviously open set. ஏன்னா boundary involve ஆகலை, அதனால இது open set. Closed set இது, that is எப்போ இது closed set இருக்கும், அந்த boundary சேர்த்திருந்தா it's a closed set இருக்கும். boundary சேர்க்காதனால it is not a closed set. அதே ப்ராப்ளம் இங்கே ஈக்குவாலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படின்னா அந்த செட் அப்படியே வந்து என்னது accumulation point. What about the open set? This is not a open set. ஏன்னா பவுண்டரி சேர்ந்துருக்கிறதுனால it is not a closed. பவுண்டரியில் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு ஒரு ஓப்பன் பால் கிரியேட் பண்ணால் அது கம்ப்ளீட்டாக அந்த செட்டுக்குள்ளே இருக்காது, அதனால it is not a closed open set. What about the closed? Obviously it is a closed set. ஏன்னா எல்லா accumulation பாயிண்ட்டும் இதுக்குள்ளே இருக்குது, அதனால it is the closed set. அதே மாதிரி every non-empty open set S in R1, non-empty open set S in R1 contains both rational and irrational numbers. Am I correct? That is obviously true. Proof பண்ணிருப்போம். And the only sets in R1 which are both open and closed are the empty set and R1 itself. This is a similar statement true for R2. That is a very important question. R1ல நாம சொல்லலாம், R2ல சொல்லலாமா? நாம I thought RNக்கே சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். RNக்கே the statement is true. அதனால R2க்கு obviously true. Every closed set in R1 is the intersection of countable collection of open set. Every closed set in R1 is the intersection of countable collection of open set. அதே மாதிரி a non-empty bounded closed set, a non-empty bounded closed set S in R1 is either closed interval or that S can be obtained from closed interval by removing the countable disjoint collection of open intervals whose endpoints belongs to S.
என்ன சொல்கிறாங்க, நான் எம்டி பவுண்டட் க்ளோஸ்டு செட் எஸ் இன் R1 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் க்ளோஸ்ட் இன்டர்வலாக இருக்கும் ஆர் தட் எஸ் கேன் பி அப்டைன், அந்த செட்டு வந்து அப்டைன் ஃப்ரம் closed interval by removing countable disjoint collection of open intervals whose endpoints belongs to S அப்படி இருக்கலாம். That is the expression. That is very important. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. Okay, it's a very simple idea. For example பார்த்தீங்கன்னா that is the Cantor set. Cantor set பார்த்தீங்கன்னா that is the எப்படி ரிமூவ் பண்ண ஆல்ரெடி ஒரு தடவை பார்த்தோம்னு நினைக்கிறேன். That is 1/3 of the interval remove பண்ணிட்டே வரணும். That is the collection of Cantor set. Is obtained from 0,1 by removing the countable disjoint collection of open intervals. So that is the closed set க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அது மாதிரி இருக்கிறது. அந்த ரெண்டாவது பாயிண்ட் படிச்சுமே that is the idea. அதே மாதிரி 0 union the something is bounded and closed. So the a comma b equal to 0,1. Okay, and remove the intervals between the isolated points. That is called the example, another example. And the open n ball and n dimensional open interval are open set in R power n. N dimensional open interval, that is called the open set in R power n. அதே மாதிரி interior of the set in R power n, interior of the set in R power n is open in R power n. இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் பண்ணலாம். And S is the union of interior of S. S என்றது subset of R power n. Interior of S is the union of all open subset of R power n which are contained in S. Which are contained in S. This is described by saying that interior of S is the largest open subset of S. That is very important point. Interior of S is the largest open subset of S. And these are some properties. Interior of S intersection interior of T. ST என்றது ரெண்டு subset of R power n. Interior of S intersection interior of T என்றது interior of S intersection T. Interior of S union interior of T என்றது is the subset of interior of S union T. இதெல்லாம் ப்ரூஃப் பாருங்க ஜஸ்ட். ஓகே, டைம் கிடச்சதுன்னா, டைம் இருந்ததுன்னா. ஃபார் எக்ஸாம்பிள் இயர் S equal to 0,1 and T equal to 1,2 in R. Interior of S என்ன இருக்கு, 0,1 open interval. Interior of T என்ன, 1,2 open interval. இந்த ரெண்டுத்து யூனியன் பண்ணால் என்ன வரும், 0,1 யூனியன் 1,2 வந்துடும். S யூனியன் T என்ன வரும், ஜென்ரலாக 0,2 closed interval. Interior of S union T என்ன, open interval 0,2. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன கனெக்ஷன், ரெண்டு ஈக்குவலே கிடையாது. திஸ் இஸ் கம்ப்ளீட்டாக கண்டெயின் ஆகிருக்கு, அவ்வளோதான். இன்க்ளூஷன் இஸ் ப்ராப்பர். ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் செக் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் மெமரைஸ் பண்ணலன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சிம்பிளாக ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூ அப்படின்னு பார்க்கலாம். S dash denote the derived set, that is a collection of all accumulation point. And S closure of S என்றது of the set S in R power n. S closure என்றது. And S dash is closed in R power n. That is S dash old dash derived set of the derived set is completely contained in derived set. Okay, this is the one of the property. And S is a subset of T na, derived set is also, corresponding derived set is also subsets. S union T old dash equal to S dash union T dash. அது derived set இருந்தால் நம்ம set language யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. And the closure, the derived set of the closure set is equal to derived set. And the closure is closed in R power n. The closure of the set is closed in R power n.
and the closure is the intersection of the all closed subset of R power n, intersection of all closed subset of R power n containing S. St into the subset of R power n is another property. The closure of S intersection T is the subset of closure of S intersection closure of T, and S intersection closure of T equal to is the subset of closure of S intersection T if S is open. Or not. These are some properties. Okay. Suppose the set S in R power n is called the convex. Convex நேத்து பார்த்தோம் நினைக்கிறேன் ORல. The same idea பாருங்க analysisலயும். S in R power n is called the convex. Now for every pair of points and every real theta satisfying the theta is like lambda 1. அங்க lambda யூஸ் பண்ணோம், இங்க theta யூஸ் பண்ணிருக்கோம். So theta x plus 1 minus theta y is completely belongs to the set. The line segment joining the 2 points is completely belongs to the set. No? That is called the convex set. In R2 the set is convex abdina, the line segment joining any 2 points in the set lies entirely within the set. That is called the in R2 space illa complex la convex karthom. In R3 la convex என்றது if any 2 points in the set, the entire straight line segment connecting them, that is called the polygon like that. So that is contained in the set, then that is called the in R3 la convex set. இங்க வந்து ஒரே ஒரு line segment தான் வரும், that is here entire straight line segment connecting them. Then theta x, the point theta x plus 1 minus theta y is convex combination of x and y, representing all points on the line segment from x to y. Okay, that is called the theta x 1 minus theta y தான் x யும் y யும் கனெக்ட் பண்ற எல்லா லைன் செக்மெண்ட் உடைய ஓகே காம்பினேஷன் தான், that is called the theta x minus 1 minus theta y ன்றது. அதே மாதிரி every n ball, that is R power n Euclidean space is convex. Okay, every n ball is a convex set, and every n dimensional open interval is a convex set. Proof வேணும்னா பாருங்க. It is example of the rectangles, boxes and the higher dimensional angles. Interior of the convex set is the convex set, and closure of the convex set is the convex. And these are a geometric example of the non-example. So ball is the convex set, rectangle is the convex set, diamond is the convex set, annulus is not a convex set. When you choose the point here, okay, the complete on the set to that is the convex. So this is called the star. This is a non-convex set. The triangle is convex. When you choose the point here, this is not part. So that not a convex set. Convexity is present undertaking the interior of the closure. Okay. And F be the collection of sets in R power n. F is the collection of sets in R power n. S equal to union of A. T equal to intersection of A. T equal to intersection of the collection of A. A is belongs to F. Union of the collection of A. That is A is belongs to F. S என்றது. F be the collection of sets in R power n. If X is an occupation point of T now, then X is an occupation point of each set A in F. Each set in A in F. Okay. This is a true statement. But if X is an occupation point of S now, then X is an occupation point of the at least one set occupation point of at least one set A in F. This is the false statement. Okay.
So what is the S here? The union of A இல்லையா? That is union of A. S என்றது. T என்றது intersection of A. Arbitrary collection. S என்றது set of rational numbers. The set S of rational numbers in the interval 0, 1. In the interval 0, 1 cannot be expressed as the intersection of the countable collection of open sets. ஒரு rational number is the set S of rational number in the interval 0, 1 cannot be expressed in the intersection of the countable collection of open intervals. That is by the Cantor intersection theorem. So I will stop here. The next class Bolzano wave stress theory பார்ப்போம். So at least ஒரு தடவை go through பண்ணுங்க, படிக்க முடியலனா